நீட் தேர்வு நண்பர்களுக்கு சென்டம் ஆப்பின் கனிவான வணக்கங்கள். இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது எக்கனாமிக்ஸ்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் செக்டார் ப்ராப்ளம்ஸ், சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்னு சிலபஸ்ல இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு பெரிய ஏரியா. மெயின்ஸ் எல்லாம் நீங்க எழுத போறீங்க அப்படின்னா, நிறைய விஷயத்த நீங்க டெஸ்கிரைப் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஆனா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாட் இஸ் வாட் அந்த பேஸ்ல தான் கேட்பாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான பாடம். இந்த பாடத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாருங்க. சமூக பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னன்னா இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 கோடி கிட்ட மக்கள் இந்த பூமியில வசிக்கிறாங்க. அரௌண்ட் 800 crore சொல்றாங்க. அதுல 140 கோடி இந்தியா கிட்ட இருக்கு. இன்னும் ஒரு 140 கோடி சைனா கிட்ட இருக்கு. ஓகேவா? தெரியும் உங்களுக்கு. இந்தியா, சைனா இந்த இந்த பக்கமே உள்ள நாடுகள் தான், இந்தோனேசியா, பாகிஸ்தான் தான் உலகத்தின் 70% மக்கள் தொகை வச்சிருக்கு. ஓகே. அப்படி இருக்கும்போது அந்த மக்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் சமூக பொருளாதார பிரச்சனைகள். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, சாரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா பாகிஸ்தான் இந்த வார் நடக்குது. வார ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் கூட இந்த சோசியல் எக்கனாமிக் இஷ்யூல தான் வரும். ஏன்னா ஒரு வார் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. சிலர் வந்து சோசியல் மீடியாலே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அட்டாக் பண்ணியாச்சு அப்படின்னு. வார் அப்படிங்கிறது ரொம்ப குருஷியலானது. அதை ஃபீல் பண்ணும்போது தான் அதோட கஷ்டம் தெரியும். இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துச்சு. நம்ம எல்லாம் ஷார்ட்ஸ் மாதிரி பார்த்தோம். எப்படி வந்து உக்ரைனோட அந்த டோம்ப் வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணுது, எப்படி ஹெலிகாப்டர் வந்து சுட்டு வீழ்த்துறாங்க, அப்படியெல்லாம் பார்த்தோம். பார்க்க தான் அது நல்லா இருக்கும். ஆனா அந்த இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா, அங்க உள்ள பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு இது. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை பத்தி ஒரு பேசிக்கா சில விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைங்கிறது எப்படி வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்தியா ஒரு துணை கண்டம். துணை கண்டம் இருக்கும்போது ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, சில விஷயத்த கொஞ்சம் இதா பண்றாங்க. இந்தியர்களும் அது காரணம் தான். எப்படின்னா, துணை பர்மா வந்து 1937ல பிரிச்சாங்க. இந்திய அரசு சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935 படி 1937ல பர்மாவை பிரிக்கிறாங்க. அதே நமக்கு ஒரு பெரிய லாஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பர்மா வந்து ஒரு அரிசி கிண்ணம், பயங்கரமா அரிசி விளையிற இடம். அது வந்து நமக்கு உணவுப் பொருள் தட்டுப்பாட்டுக்கு ஒரு காரணமா இருந்தது. அடுத்து வந்து 1940களில் பார்த்தீங்கன்னா, இந்த முகமது அலி ஜின்னா தனி நாடு கோரிக்கை எடுக்கிறாரு. காந்தியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதை அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு. ஆனா கைமீறி போயிருச்சு. என்ன சொல்லிட்டாங்க? முஸ்லிம்களுக்கு தனி நாடு அப்படின்னு சொல்லி எடுத்து அவர் ஒரு தலைவராகணும். அலி ஜின்னா என்ன பண்ணாரு? ஃபாலோ பண்ணி இந்தியாவை தனியா பிரிச்சாங்க. இந்தியா பாகிஸ்தான் டிவைட் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும். அந்த பாகிஸ்தானோட ஒரு பகுதி தான் கிழக்கு பாகிஸ்தான், பங்களாதேஷ் வேற பிரிச்சுட்டாங்க. அது நமக்கு டபுள் ஹெட்டேக் ஆயிருச்சு. சரி, பிரிச்சதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் போற அவசரத்துல அதான் அவசரமா வாரி சுத்திட்டு போறோம்பாங்களா, அந்த மாதிரி தான் அவங்க போனாங்க. ஏன்னா ஒரு இது வரைக்கும் காலனியா இருந்து நம்மளால நிறைய ஒரு பெனிஃபிட் அடைஞ்சாங்க ஆங்கிலேயர்கள். கிட்டத்தட்ட உலகின் 60-70 நாடுகள் ஆங்கிலேயர்கிட்ட காலனியா இருந்தது. ஈவன் இங்க அமெரிக்கா கூட ஆங்கிலேயர்கிட்ட அடிமையா இருந்தது. கொஞ்ச காலம் இருந்தது. ஓகே. 1776லயே அமெரிக்கா வந்து சுதந்திரம் வாங்கிருச்சு ஆங்கிலேயர்கிட்ட. ஓகேவா? நம்ம வந்து கிட்டத்தட்ட 250 வருஷம் அடிமையா இருந்தோம். அப்ப போகும்போது அவங்க எப்படி போவாங்க? அவங்க எதுக்கு நம்மள காலனி ஆக்கி வச்சிருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்கிலாந்துல இருந்து சில அமைச்சர்களை நியமனம் பண்றாங்க. அவங்கள தான் நம்ம அந்த எல்லை கோட்டுக்கு இன்ன வரைக்கும் பெயர் வச்சிருக்கோம். எப்படின்னா இந்தியா சைனா அந்த எல்லை கோட்டோட பெயர் வந்து மெக்மோகன் லைன் அப்படிம்பாங்க. அப்புறம் இந்தியா பாகிஸ்தானுக்கு வந்து ரேட் கிளிஃப் அப்படிம்பாங்க. ஓகே. இது மாதிரி இந்தியா குஜராத் பாகிஸ்தான் பார்டர் சர் கிரீக் அப்படிம்பாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா மினிஸ்டர்ஸ். அப்ப வந்து இங்கிலாந்துல இருந்த மினிஸ்டர்ஸ். இவங்க தான் இந்த எல்லையை பிரிச்சு கொடுக்கறதுக்கு நியமிக்கப்பட்டாங்க. அதனால தான் அவங்க பேர்லயே சொல்றோம். ஓகேவா? இந்தியா ஆப்கானிஸ்தான் துரந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இவங்க எப்படி பிரிச்சாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ரொம்ப காலம்லாம் டைம் கொடுக்கல. ஒரு 1 மந்த் இது மாதிரி தான் டைம் கொடுத்தாங்க. இங்கிலாந்துல இருந்து வந்து டெல்லியில வந்து அவங்க இருந்து எங்கேயும் பிசிக்கலா எந்த இடத்துக்கும் போகல, பிரிக்கிற இடத்துக்குலாம். இவங்களால என்ன பண்ண முடிஞ்சுன்னா, டெல்லியில இருந்து மேப்பை வச்சு ஒரு லைன் அடிக்கிறாங்க. தானா டு தானா, போலீஸ் ஸ்டேஷன் டு போலீஸ் ஸ்டேஷன். இப்படி ஒரு லைன் அடிச்சு இந்த பக்கம் பாகிஸ்தான்பா, இந்த பக்கம் இந்தியா அப்படின்னு அங்க இருந்தே அவங்க லைன் போடுறாங்க. அந்த லைனை கிரவுண்ட்ல எடுத்துட்டு போய் நம்ம அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா, சொன்னது என்ன? இந்துக்கள் இருக்கிறது இந்தியா, முஸ்லிம்கள் இருக்கிறது பாகிஸ்தான். கிரவுண்ட்ல போய் பாத்தீங்கன்னா, இந்து வில்லேஜ் பாகிஸ்தானுக்கு போயிருச்சு, பாகிஸ்தான் முஸ்லீம் இருக்கிறவங்க இந்த பக்கம் வந்துச்சு. நிறைய இப்படி கான்ட்ராவர்சியான பிரச்சனைகள் அப்பவே நிறைய வந்துச்சு. நிறைய பேர் படுகொலை, நிறைய பிரச்சனை நடந்துச்சு.
அதான் அப்ப கூட காந்தியடிகள் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது எங்க இருந்தாருன்னு கூட டிஎன்பிஎஸ்ல கேட்பாங்க. ஏன்னா நவகாலியில இருந்திருப்பாரு. ஏன்னா மத கலவரம் பயங்கரமா. அதுதான் சமூக பொருளாதார பிரச்சனைகள். இந்தியாவில் வந்து இந்த மத கலவரம், இந்த இது ரூமரு, வன்முறை ரொம்ப ஈஸியா கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம் செகண்ட்ல. ஆனா வெளிநாடுகள்ல அது அவ்வளவு சாத்தியம் இல்லை. சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க உண்மையை. இந்தியாவில் கண்டுபிடிப்பாங்க, ரொம்ப லேட்டா கண்டுபிடிப்பாங்க. இப்படி பாத்தீங்கன்னா அப்ப ஆரம்பிச்ச அந்த பிரச்சனை இதுல வந்து பிரிக்கும் போது அவங்களால சரியா பிரிக்க முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தொடர்பான நிறைய வழக்கும் இப்ப நடந்துச்சு. இப்ப லட்சத்தீவுலாம் யாருக்குன்னே சொல்லலாம் ஆங்கிலேயர்கள். லட்சத்தீவு வந்து அப்படியே விட்டுட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து அவங்க வந்து நேவி ஷிப் அனுப்பிட்டாங்க. எதுக்கு லட்சத்தீவை கைப்பற்றதுக்கு. திரும்ப சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன இங்க இருந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து போய் இந்திய கொடியை லட்சத்தீவுல நட்டுதான் நமக்கு லட்சத்தீவே கிடைச்சது. ஏன்னா பாகிஸ்தான் ஏன் லட்சத்தீவை நோக்கி வந்துச்சு அப்படின்னா முஸ்லிம்கள் அதிகமா இருந்தாங்க லட்சத்தீவுல. இந்த பிரச்சனையில இருந்து அப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது 565 சுதேச அரசுகள் இருந்தது. அதுல 562 சுதேச அரசுகளை காம்ப்ரமைஸ் பண்ணியோ அக்ரிமெண்ட் போட்டோ பேசியோ ஏதோ பண்ணி சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து இணைச்சாரு. அதனால்தான் அவரை இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணு வந்து ரொம்ப முரண்டு பிடிக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு தெரியும். ஹைதராபாத், ஜுனாகர், இது மாதிரி இன்னொரு இடம் இருக்கு. இது இந்த மூணு பேரும் வந்து பிரச்சனை பண்றாங்க. அவங்கள ஒரு ஆக்ஷன் மூலம் இது பண்ணி தான் அவங்கள இணைச்சாங்க. இப்படி வந்து நம்ம இணைச்சதுக்கு அப்புறம் மேல பாத்தீங்கன்னா ஜியாகிரபிக்கலி இந்தியாவுக்கு மேல முக்கியமான ஏரியா காஷ்மீர். காஷ்மீரோட தலையே நம்மள்ட்ட இல்லை. இப்பதான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட மேப்பே ஒத்து பாக்குறாங்க. ஏன்னா இந்தியா நம்ம மேப் வந்து நம்ம நம்ம புக்ல கொடுத்துருக்க மாதிரி மேப் உண்மையான மேப் கிடையாது. அதாவது பிசிக்கலா நம்மள்ட்ட அந்த புக்ல உள்ள மாதிரி ஏரியா நம்மள்ட்ட கிடையாது. தலைப்பகுதி அதான் சொல்லுவாங்க பிஓகேன்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீர் அவங்கள்ட்ட போயிடுச்சு, பாகிஸ்தான் போயிடுச்சு. இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா அக்ஸை சின் அப்படின்னு அதுவும் பாகிஸ்தான் தான் ஆக்கிபை பண்ணாங்க. அந்த சைனாட்ட கொடுத்துட்டாங்க. அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. ஃபுல்லா வந்து ஐஸ் -40 டிகிரில. மீண்டும் பாத்தீங்கன்னா 1981ல இன்னும் முன்னேறி வர பார்த்தாங்க. அப்புறம் ஒரு ஆபரேஷன் நடத்தி நம்ம இந்தியா வந்து அவங்கள விரட்டி அடிச்சுட்டு இன்னைக்கு வந்து சியாச்சின் கிளேசியர்ல ராணுவ வீரர்கள் நிறுத்தப்பட்டு எல்லை பயங்கரமா பாதுகாக்கிறாங்க. அப்பெல்லாம் டியூட்டியே கிடையாது. கார்கில் வாருக்கு அப்புறம் நமக்கு ஒரு படிப்பினை கிடைச்சது. திரும்ப டியூட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. கார்கில் மலையே அப்படிதான். 6 மந்த் வின்டர்ல கார்கில் மலை பக்கமே போக முடியாது. அதனால நம்ம டியூட்டி பார்க்காம விட்டோம். பாகிஸ்தான் வந்து மலையில ஏறிட்டாங்க. அது ஒரு கார்கில் வாராவே 1999ல ஆயிருச்சு. இப்படியா வந்து எல்லையை பாதுகாக்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய ஹெட்டேக் ஆயிடுச்சு. அப்புறம் இந்தியாவோட போர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சசீல கொள்கையில எல்லாம் கையெழுத்து போட்டோம், நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு நேரு நினைச்சப்ப சர்ப்ரைஸா 1962ல சைனா தாக்கியது, இந்தியா படுதோல்வி அடைந்தது. அதுலயும் இந்தியா நிறைய படிப்பினை கத்துக்கிட்டாங்க. அடுத்து 1965ல பாகிஸ்தான் தாக்கும்போது சரியான பதிலடி கொடுத்தாங்க. 1971ல திரும்ப என்ன ஆச்சு அப்படின்னா கிழக்கு பாகிஸ்தான்ங்கிற பங்களாதேஷ் வந்து விடுதலை பெற முயற்சி செய்யறாங்க. அதுக்கு இந்தியாவின் மறைமுக ஒத்துழைப்பு இருக்கு அப்படின்னு கருதி பாகிஸ்தான் திரும்ப போர் தொடுக்குறாங்க. அதுல ஒரு கிட்டத்தட்ட 900 கிட்டத்தட்ட 1,00,000 பேர் ராணுவ வீரர்களை பாகிஸ்தான் வீரர்களை பிடிச்சு நம்ம சமாதானத்துக்கு அப்புறம் விடுவித்தோம். அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1999ல கார்கில் வார். ஓகே, இப்படி வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்து அந்த காலத்துல இருந்து நீண்டுகிட்டே வருது. இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கு. அதனால போர் அப்படிங்கிறது ஒரு நாட்டின் பொருளாதாரம் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தெரியும் 1974ல பொக்ரான் இந்தியா அணுகுண்டு சோதனை செய்தது. ஸ்மைல் புத்தா அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வெங்காயம், உருளைக்கிழங்கு இதுக்கெல்லாம் பயங்கர தட்டுப்பாடு. மக்களுக்கு வெங்காயமே கிடைக்கல. ஏன் அதுக்கும் அணுகுண்டு சோதனைக்கும் வெங்காயத்துக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி இதெல்லாம் போட்டு டன் கணக்குல போட்டு மூடுவாங்க கதிர்வீச்சு ஆபத்தை குறைக்கிறதுக்கு. அதனால மக்களுக்கு கிடைக்கவில்லை. இது ஒரு சின்ன உதாரணம் தான். இதே மாதிரி போர் வந்துச்சு அப்படின்னா பல வழிகள்ல நம்ம வந்து பாதிக்கப்படுவார்கள் மக்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1972ல வந்து சிம்லா அக்ரிமெண்ட், ஜுல்ஃபிகர் அலி பூட்டோ இந்திரா காந்தி சிம்லா அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த பங்களாதேஷ் பிரிஞ்சதுக்கும் இந்தியாவுக்கும் அதுக்கும் பயங்கர சண்டை வந்துச்சா, சரி இனிமே அமைதியா இருப்போம், எல்லை கோட்டை மதிப்போம் அப்படி இப்படின்னு போட்டாங்க சிம்லா அக்ரிமெண்ட் 1972. அதுக்கு நம்ம இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிம்பாங்கல்ல, சிந்து நதி நீர் ஒப்பந்தம். அது 1960. அதுவும் இப்போ நியூஸ்ல அடிக்கடி வந்ததை நீங்க பார்த்துருப்பீங்க. வருடம் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். சிந்து நதி நீர் ஒப்பந்தம். சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிந்து நதி எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு உங்களுக்கு வந்து இதுல உற்பத்தி ஆகுது. மானசரோவர் ஏரி பக்கத்துல சிந்து, பிரம்மபுத்திரா, சட்லஜ் 3 நதிகள் உற்பத்தி ஆகுது. சிந்து நதி வந்து இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய நதி என்றாலும் இந்தியாவில் ஓடுவது 909 கிலோமீட்டர் நீளம் தான். கங்கை மட்டும்
கங்கை வந்து மூணாவது பெரிய நதி. ஆனா இந்தியாவில் 25,525 கிலோமீட்டர் ஓடுறதுனால கங்கை நமக்கு புனித நதி, பெரிய நதி. சிந்து நதியோட பெரும்பகுதி வந்து பாகிஸ்தான். பெரும்பகுதி என்ன, 90% பாகிஸ்தான்ல ஓடி அரபிக்கடல்ல கலக்குது. பாகிஸ்தான் பாலைவனமாகாமல் இருக்க காரணமே சிந்து நதி தான். சிந்து நதியோட கிளையாறுகள், சிந்து நதி வந்து மேல இருக்கிற சிந்து, இண்டஸ்ங்கிறது ஒரு நதி தானே, ஜீலம், சினாப் அப்படிங்கிற 3 நதியோட நீரை வந்து ஃபுல்லா பாகிஸ்தான் எடுத்துக்கணும், கீழே உள்ளதா இந்தியா எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் 1960 போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் 3 முறை இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தது. இந்தியா எப்பயுமே சிந்து நதி அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணல, மதித்தே நடந்தது. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா பஹல்காம் அட்டாக்ல சுற்றுலா பயணிகள் தாக்கப்பட்டதுனால ஒரு சிவியரான ஒரு ஸ்டெப் எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணாங்க. அது திரும்ப சரியாயிரும். ஏன்னா சிந்து நதி இல்லாம அவங்களால வாழ முடியாது பாகிஸ்தானால. பாகிஸ்தான் கொஞ்சம் சரணடைகிற மாதிரி, சரணடைய வேண்டாம், ஒரு மன்னிப்பு கேட்குற மாதிரி வந்துட்டா கூட அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஆனா அவங்க வந்து விட மாட்டாங்க. இதான் இதுல வந்து பிரச்சனை. அவங்க வந்து சிம்லா அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணிட்டோம், அதாவது எப்ப வேணாலும் நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மறைமுகம். ஏன்னா ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்குன்னு சொல்லுவாங்களே, அப்படிதான் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து லெசன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்க, வளர்ந்து வரும் நாடான இந்தியா தனது முன்னேற்றத்தை பல துறைகளிலும் பிரதிபலிக்கிறது. ஆனாலும் தேசிய நலன் பாதிக்கும் வகையில் ஒவ்வொரு நாளும் பல சமூக பிரச்சனைகள் ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது இந்தியாவின் வளர்ச்சியை பின்னோக்கி இழுக்கிறது அப்படிங்கிறாங்க. இந்தியா இந்தியா நான் உலகத்திலே இப்படிதாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம், ஏதோ ஒரு தப்பு மனித செயல்பாடால, இயற்கையால நடந்தா ஓகே. நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இயற்கை பேரிடர்லாம் படிக்கிறோம், ஒரு பாடமே இருக்கு, அது கூட ஓகே. அதுவும் வந்து மனிதன் நினைச்சா கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம், சிலதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு வச்சுங்களேன். ஆனா இந்த சமூக பொருளாதார பிரச்சனைகள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம மிஸ்டேக்கால தாங்க நடக்கும். நம்ம மனிதர்கள் ஒருத்தருக்குள்ள ஈகோ, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அது இந்தியாவில் மட்டும் ரொம்ப அதிகம். அதான் நமக்கு இது ஒரு பாடமாவே ஆயிடுச்சு. இப்போ உலக நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சில நன்கு படிப்பறிவு உள்ளவர்கள், ஒரே மதத்தை சார்ந்தவர்கள், இப்படிதான் உலக நாடுகள் நிறைய இருக்கும். இந்தியா மட்டும் உங்களுக்கு தெரியும், இவரே டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அந்த புக்லேயே வந்து ஜவஹர்லால் நேரு யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. இந்தியாவை பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு ஸ்மித் சொல்லியிருப்பாரு. மொழிகளின் காட்சி சாலைன்னு அகத்தியலிங்கம் சொல்லியிருப்பாங்க. அதிசயம் அதுதான் இந்தியா அப்படின்னு ஏஎல் பாசம் சொல்லியிருப்பாரு. ஓகே. தாராபாரதி கூட புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்பாரு. ஓகே. பாரதியார் வந்து நாடும் மொழியும் நமது இரு கண்கள், இந்தியா தான் என் மோட்சம் அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. எல்லாம் ஓகே தான். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க பாடமா கொடுத்துருக்காங்க. எனவே ஒவ்வொரு குடிமகனும் இவ்வாறான பிரச்சனைகள் ஒன்றும், மேலும் அவற்றை ஆதரிக்காமலும் சமூக பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். இது நாட்டிற்கு பெரிய அச்சுறுத்தலாக உள்ளது. இந்த பிரச்சனையை குடிமகர்கள் நினைச்சாலே நிறைய பிரச்சனையை வந்து இது பண்ணிடலாம், குறைச்சிடலாம் அதோட வீரியத்தை. அந்த சோசியல் மீடியால வர்ற வதந்தி இதெல்லாம் ஃபார்வேர்டே பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை ஃபார்வர்ட் பண்ண, உண்மைத்தன்மை இல்லாம எந்த விஷயத்தையும் ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது, எதுவும் இது பண்ணக்கூடாது. ஓகே. நிறைய பேர் அப்படிதான் பார்த்தீங்கன்னா மார்ஃபிங் பண்ணி அது இது பண்ணி ஒரு பிரச்சனையை வந்து கிளப்பி விடுவாங்க. ஓகேவா. இன்னும் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, அதான் இந்தியாவில் தான் எல்லாமே இருக்கு. மதம், மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, பல வகையான பிரச்சனை உள்ள உலகத்திலே ஒரே நாடு இந்தியா தான். இது நம்ம பொருளாதாரத்துல பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் தான் நம்ம சொல்ல வரோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ல வந்து இராணுவத்துக்குலாம் 20-23% பெரிய அமௌண்ட் வந்து நம்ம ஒதுக்குறோம். இப்போ ஒருவேளை பாகிஸ்தான் வந்து நம்ம நட்பு நாடா இருந்து நமக்கு எல்லை பிரச்சனையே இல்லைன்னா, நம்ம இந்த பணத்தை வந்து கல்விக்காக, சமூக இதுக்காக செலவு பண்ணா இந்தியா எங்கேயோ போயிடும். ஓகேவா. அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப இதை சொல்றோம். இந்த பிரச்சனைகள் நம்ம குறைச்சோம் அப்படின்னா அதனால நிறைய நமக்கு வந்து பணம் இதெல்லாம் கிடைக்கும். 9 பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்னு இப்போ அக்னிவீர், அக்னிபாத்னு எல்லாமே செலவு. நமக்கு வந்து எல்லாமே நாட்டின் முன்னேற்றத்துக்காக நிறைய நமக்கு இந்த இது தேவைப்படுது. தீவிரவாத தாக்குதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இது வந்து குறையவே குறையாது. இப்போ பகல்காம் அட்டாக்குக்கு இந்தியா இவ்வளோ ஒரு இது கொடுத்துருக்கு, அதனால அவங்க திரும்ப செய்ய மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. திரும்ப நடக்கும். இது நடந்துகிட்டே தொடர்கதையாவே இருக்கும். ஓகேவா. ஏன்னா தீவிரவாதம் அப்படிங்கிறது அப்படிதான், அதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. ஓகே. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவின் சமூக நிலை உலக நாடுகளும் ஒப்பிடும்போது மிகவும் பின்தங்கியே இருந்தது. 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் மேலை கல்வி கற்றதன் விளைவாக பல மாற்றங்கள் தொடங்கியது. இதே சமூக விழிப்புணர்வு காலம். இது வேணா உண்மைதான். என்னதான் ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை காலனியாக்கி அடிமைப்படுத்தி நம்ம வளத்தை சுரண்டினாலும் சில நன்மைகள் வந்து ஆங்கிலேயர்களால் நடந்ததை நம்ம ஒத்துக்கணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
18 16 17 நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியாவுல நடந்த சில விஷயம்லாம் ரொம்ப ஆங்கிலேயர் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்கன்னா, இன்னும் இப்படி இருக்காங்களே மக்கள்னு. ஏன்னா வந்து இந்தியாவுல நெறைய உலகத்திலேயே அதிக பழங்குடியினர். ஓகே. நான் தான் இன்ட்ரோடக்ஷன் தான் குடுத்துக்கிட்டு இருந்தேன். எப்ப கட் ஆனுச்சுன்னு தெரியல. பரவால்ல. இது கன்டின்யூ பண்ணுவோம். ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுல வந்து பார்க்கும்போது, நெறைய இந்தியாவுல பிரச்சனைகள் இருந்தது. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டா பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. என்ன இது இங்க மனிதர்கள் வந்து நல்ல இந்தியா ஒரு நாகரிகத்துல வந்து வளர்ந்த நாடா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா இப்படி இருக்கு. ஏன்னா அது மாரி செஞ்சாங்க. நம்ம பழங்குடியினர் பார்த்தீங்கன்னா, இந்த மனித நரபலி இடுவது, அதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அத ஆங்கிலேயர்கள் சட்டம் போட்டு தடுக்கும்போது, அவங்களுக்கு எதிரா போராட்டம் இது பண்றாங்க. புரட்சி பண்றாங்க. கோண்டுகள் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது இல்லாம இந்த சதி அதெல்லாம் பார்த்து ஆங்கிலேயர் பயந்துட்டாங்க. சதி, விதவைகளோட அந்த இது, இதெல்லாம் அப்புறம் இந்த கழுவேற்றுவது, இது மாரி நெறைய டிஃபரெண்டானது. அதெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா இப்படியெல்லாம் நடக்குது. அப்புறம் வந்து இந்த இன்ஃபான்டிசைடும்பாங்கல்ல, பெண் குழந்தைகளை கொல்வது. இதெல்லாம் அப்புறம் குழந்தை திருமணத்த பார்த்து இன்னும் ஷாக் ஆகுறாங்க. 10 வயசு, 8 வயசுலாம் மேரேஜ் பண்றாங்களே அப்படின்ட்டு. அது ஏதாவது கேட்டா, இல்ல இந்து மதத்துல அப்படி சொல்லிருக்கு, இப்படி சொல்லிருக்குன்னு சண்டைக்கு வர்றாங்க. அதான் ஆங்கிலேயர்கள் பார்த்துட்டு சதி ஒழிப்புக்கு சட்டம், அப்புறம் வந்து குழந்தை இது ஏற்றாங்க. இப்ப விதவை மறுமண சட்டம் இப்படின்னு நிறைய சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஆனா ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அந்த பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியர்களே ஆங்கில கல்வி கற்று இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இது மாற்றம் வந்துச்சு. அதான் சமூக விழிப்புணர்வு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மாற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் தெரிய ஆரம்பித்தது. ஓகே. நிவேதிதா கூட ஒரு டைம் பாரதியார கேட்டிருப்பாங்க. நீங்க வந்து பெண் கல்வி, பெண்களுக்காக நல்லா போராடுறீங்க. ஓகே. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா இப்ப நீங்க ஒரு ஃபங்ஷன் வந்திருக்கீங்க. உங்க ஒய்ஃப ஏன் அழைச்சிட்டு வரல நீங்க? எங்கேயுமே அழைச்சிட்டு போ மாட்றீங்க. அப்புறம் எப்படி சமத்துவம் இதாகும்? அப்படின்னு கேட்பாங்க. அவரால பதிலே சொல்ல முடியாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பெண்கள் ஆண்களுக்கு நிகரா எல்லா துறையிலயும் வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் பார்த்து தான் நம்மள இன்னும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அதத்தான் இங்க சொல்றாங்க. அப்புறம் சமூக விழிப்புணர்வு காலம் வந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கும் பிரச்சனை இருக்கு. அதுதான் வந்து இப்ப ஓகே. ஒரு காலத்துல இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 1, 2 அங்க நடக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனா இன்னைக்கும் அந்த அளவு தாக்கம் இருக்கு. இப்ப வந்து என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு இன்ட்ரோடக்ஷன்ல சொல்றேன் பாருங்க. மக்கள் தொகை பெருக்கம். நமக்கு இந்தியாவுல நமக்கு பெரிய பிரச்சனை. உலகின் ஒரு சில நாடுகள்ல தான். மத்த நாடுகள்லாம் ஓகே. மக்கள் தொகையில எந்த இதுவும் கிடையாது. அவங்க பேர்ல எல்லாம் கொண்டு போறாங்க. இந்தியாவுல மட்டும் மக்கள் தொகை வெடிப்பு ஏற்படுது. இது ஒரு வெப்பமண்டல நாடா இருக்கிறதுனால, இந்த புவியியல் அமைப்புப்படி இந்தியாவுல மக்கள் தொகை பெருக்கம் ரொம்ப அதிகம். உங்களுக்கே தெரியும். உலகிலேயே முதலில் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்த நாடே இந்தியா தான். 1952ல டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டாங்கன்னா, உலகின் முதல் மக்கள் நலத்திட்டத்தை செயல்படுத்திய நாடு எது? அப்படின்னா இந்தியா 1952ல கொண்டு வந்தாங்க. ஆனா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே அதிக மக்கள் தொகை உள்ள நாடா மாறிட்டோம். சுதந்திரம் அடையும் போது 33 கோடி அவ்வளவு மக்கள் தொகை. அவ்வளவுதான் இருந்தது. எப்படி வந்து இவ்வளவு மக்கள் தொகை பெருகியது? ஓகே. அந்த மக்கள் தொகை பெருக்கத்தால நமக்கு வந்து எல்லா மக்கள் தொகை பெருக்கங்கள் தெரியும். இதனால ஒரு சில நன்மைகள் இருக்கு, ஒத்துக்கணும். இப்ப அந்நிய செலாவணி இதெல்லாம் கிடைக்குது. அந்த மென் பவர் இருக்கனால இளைஞர்கள் நிறைய வெளிநாடுகள் வேலைக்கு போயிட்டு பணம் ஈட்டி இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. அது மாதிரி ஒரு சில நன்மைகள் இருந்தாலும் தீமைகள் வந்து நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். மக்கள் தொகை பெருக்கம். அடுத்து வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட். இது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் தொகை பெருக்கத்தோட தொடர்பு உள்ளது. இப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது அமெரிக்கால கூட தான் இருக்கு. வேலை இல்லாதவங்க இருக்காங்க தான். ஓகே. ஆனா இந்தியாவுல பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. அதுதான் கஷ்டமா இருக்கு. படிப்புக்கு ஏத்த வேலை இல்ல அப்படிங்கிறாங்க. தொழில் செய்றாங்க. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. இருந்தாலும் அன்எம்ப்ளாய்மெண்ட்ட வந்து குறைக்க முடியல. அது நமக்கு ஒரு நிரந்தர தலைவலியா இருக்கு. குழந்தை தொழிலாளர் பிரச்சனை. இதுவும் இந்தியாவுல ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களுக்கு தெரியும். குழந்தைகளை பிச்சை எடுக்க வைக்கிறதுலேருந்து, குழந்தைகளை அபாயகரமான தொழில்கள்ல ஈடுபடுத்துவது, எல்லாமே இந்த குழந்தை தொழிலாளர் பிரச்சனையில வரும். அடுத்து வறுமை. வறுமை வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கூட வந்து அந்த வறுமை குறியீடு விட்டாங்க. இந்தியா வந்து 96வது இடத்துல இருக்கு. உலகிலேயே அதிக ஏழைகள் உள்ள நாடு அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவை. உலகிலேயே அதிக ஏழைகள் உள்ளது இந்தியா. 2011 சென்சஸ் படி 121 கோடில 22 கோடி ஏழை. எப்படி இந்த மெஷர்மெண்ட்னா அந்த பிபிஎல் சொல்லுவாங்களா, பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோடுன்னு ஒன்று வச்சு அதை சொல்லுவாங்க. வறுமை கோடுக்கு அந்த காலத்துல நிறைய டெஃபினேஷன்லாம் இருந்துச்சு. கலோரியை வச்சு கூட தண்டேக்கர் ராத் அப்படிங்கிறவங்க வறுமை கோடு சொன்னாங்க. அப்புறம் கிராம பகுதியில இவ்வளவு வருமானம், இன்னும் நகர்பகுதி அப்படியெல்லாம் சொல்லும்போது இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க இந்தியாவில் நிறைய இருக்காங்க. அதான் சொல்றாங்க, ஏழைகள் வந்து மேலும் ஏழைகளாகவும் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாகவும் உயர்ந்து கொண்டு வருகிறார்கள்.
உலகிலேயே அதிக பணக்காரர்களை கொண்ட நாடு அப்படின்னா அமெரிக்கா, சீனா, ஜப்பான், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கு. பணக்காரர்கள் 4. ஏழ்மை இதுல பார்த்தீங்கன்னா 100க்கு மேல போகுது. அதுதான் இந்தியாவோட ஒரு பெரிய இதா இருக்கு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஏற்றத்தாழ்வு இந்தியாவில் அதிகமாக காணப்படுது. நான் சொல்ற எல்லாத்தையுமே திரும்ப டீப்பா பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு லைட்டா மட்டும் சொல்லிடுறேன். உடல் நலம் மற்றும் சுகாதாரம். இது வந்து இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை. மக்கள் தொகை இப்ப தமிழ்நாட்டுலலாம் ஓகே. இந்த ஓப்பன் டெஃபிகேஷன்பாங்க. திறந்த வெளி மலம் கழித்தல் முடிஞ்சிருச்சு. நெறைய இதுல கழிப்பறையெல்லாம் எல்லா வீட்டுக்கும் வந்துருச்சு. யூபி, பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் உடல் நலம் சுகாதாரத்துல பெரிய முன்னேற்றமே இல்ல. நம்ம ஊர் அரசு மருத்துவமனைகள் எவ்வளோ பரவாயில்லன்னு அங்கேருந்து வந்தவங்கலாம் சொல்றாங்க. ஓகே. ஈவன் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்லேருந்து கூட சென்னைக்குலாம் வர்றாங்க. ஆப்ரேஷன் பண்றதுக்கு அது இதுன்னு. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, நெறைய பேர திருப்பி அனுப்புனாங்க. பகல்காம் அட்டாக்குக்கு அப்புறம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா, சென்னை வந்து ஒரு மருத்துவ தலைநகரம். பாகிஸ்தான்லயும் நீங்க ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணலாம். 8,00,000 ஆகும். சென்னைக்கு வந்தீங்கன்னா 2,00,000 தான் ஆகும். அதனால அங்கேருந்து வர்றதுக்கு ஒரு 50,000 ஆகும். இத எல்லாம் வந்துடுறாங்க. சென்னைக்கு வந்துடுறாங்க. மருத்துவ தலைநகரம். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. இப்படி வந்து இருந்தாலும், இந்தியாவின் ஒரு சில மாநிலங்கள் வந்து ரொம்ப ஒஸ்ட்டா இருக்கு. உடல்நலம் சுகாதாரத்துல. ஊழல், கருப்பு பணம். அது நான் உங்களுக்கு தனி சப்ஜெக்டாவே ஒரு நாள் ஃபுல்லாவே இத பத்தி நடத்தியிருக்கேன். அதையும் நான் முக்கியமான பாயிண்ட மட்டும் நான் சொல்லுவேன். எழுத்தறிவின்மைன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட். இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு காரணம்னா அந்த இதான். இது இருக்குல்ல. இல்லிட்ரேசிம்பாங்க. எழுத்தறிவின்மை. இப்ப இன்னுமா எழுத படிக்க தெரியாதவங்க இருக்காங்கன்னா இருக்காங்க. ஓகேவா? சில மாநிலங்கள்ல மக்கள் வந்து இன்னும் குழந்தைங்கள ஸ்கூலுக்கே அனுப்புறதில்ல. அது மாதிரி. இப்ப எழுத படிக்க தெரிந்தவர்கள்லாம் என்னன்னா, ஒரு அளவுகோல்லாம் கிடையாது. 8த் வரையும் படிச்சிருந்தா படிச்சவங்க. 5த் வரையும் பாஸ் ஆயிருந்தா படிச்சவங்க. அப்படிலாம் எந்த மெஷர்மென்ட்டும் கிடையாது. ஒரே இது என்னன்னா, தாய்மொழியை வந்து ஓரளவு எழுத அப்படியே வேகமா எழுதணும்னு கிடையாது. தாய்மொழியை இல்ல ஏதோ ஒரு மொழியை எழுதவோ அல்லது படித்து புரிந்து கொள்ளவோ தெரிந்தவர், எழுத படிக்க தெரிந்தவர். இவ்வளவுதான் சொல்றாங்க. அதே இல்லாம இருக்கவங்கலாம் இருக்காங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல 74.04 2011 சென்சஸ் படி இந்தியாவில் எழுத்தறிவு பெற்றோர். ஓகே, இப்போ ஒரு 10 வருஷம் ஆயிருச்சு அப்படின்னா 84 வச்சுக்கங்களேன். இன்னும் 16% படிக்காம இருக்காங்கல்ல. அதுதான் இதா இருக்குன்னு சொல்றாங்க. 1901ல பாத்தீங்கன்னா 16% தான் மொத்தமே படிச்சவங்க. 84% படிக்காதவங்க இருந்தாங்க. இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. இருந்தாலும் நம்ம வந்து அந்த இதை எட்டல. 100%ங்கிற டார்கெட் எட்டல. பெண்களுக்கு அதிகாரமின்மை. இந்த பிரச்சனையும் ஓரளவு சால்வ் ஆயிருக்கு. இப்ப 2, 3 நாளைக்கு முன்னாடி கூட உங்களுக்கு இப்ப ஸ்ட்ரைக் பண்ணாங்கல்ல. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாரி. பிரிசிஷன் ஸ்ட்ரைக்பாங்க. அது 2 பெண்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ஒருத்தவங்களும், ஆர்மிலேருந்து ஒருத்தவங்களும். அது மாதிரி பெண்களுக்கு அதிகாரமெல்லாம் இப்போ ஓரளவு கிடைக்க ஆரம்பிச்சு. அந்த காலத்துல ரொம்ப இதா இருந்திருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. வீட்ல அப்பாவோ இல்ல வயசானவங்க வந்தாங்கன்னா, பெண்கள் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. கதவு எடுக்கலன்னு பேசுவாங்க. வந்து அதட்டி பேச மாட்டாங்க. அப்படியெல்லாம் ஒரு காலம். அந்த காலம். இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது. அடுத்து மனித உரிமை மீறல்கள். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சில கிளாஸ்ல இத பத்தி சொல்லியிருக்கேன். உலகின் எங்கோ ஒரு மூலையில ஏதோ ஒரு மனிதன் வந்து விலங்கை போல நடத்தப்படுகிறான் அப்படிங்கிறான். நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப மனித உரிமை மீறல்னா என்னன்னா, மனிதனை மனிதனா மதிக்காம ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. இப்போ என்ன சொல்லலாம், இப்போ ஒரு திருடிட்டான்னு வச்சிங்களேன், ஒருத்தன் திருடிட்டான், நீங்க பிடிச்சிட்டீங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 அடி அடிப்பாங்க, அடிச்சு போலீஸ்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. சில ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அடிச்சு கொன்னுருவாங்க, இல்லைன்னா உயிரோட எரிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து மனித உரிமை மீறல்ல தான் வரும். ஏன்னா மனிதனை வந்து மனிதனா மதிக்கணும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக மனித உரிமை மீறல், அப்புறம் இந்த ஜாதி அடிப்படையில் இப்பெல்லாம் நிறைய நடக்குது. இந்தியாவில் நிறைய நடக்குது. அதுதான் இப்ப சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நிறைய இது வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்குது. பாரபட்சம், டிஸ்கிரிமினேஷன் அப்படிம்பாங்க. பாரபட்சம்னா என்னன்னா, இப்ப ஒரு 4 வேக்கண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ஒரு வேலைக்கு. அதுல பாத்தீங்கன்னா தகுதியான அந்த 4 பேரை எடுக்க மாட்டாங்க. மாவட்டம் சொன்னாரு, எம்எல்ஏ சொன்னாரு, ஒன்றியம் சொன்னாரு, ஒரு ஒன்றிய ரெக்கமெண்டேஷனு, இப்படியெல்லாம் வந்து எடுத்து போட்டு ஃபில்அப் பண்ணுவாங்க. அதுதான் பாரபட்சம் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாலின சமத்துவம் அப்படின்னா செக்ஸ் ரேஷியோன்பாங்களே. செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படின்னு கம்பேர் பண்றதுதான் பாலின சமத்துவம் அப்படிம்பாங்க. இதை ஏன் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பெண்கள் எண்ணிக்கை குறைஞ்சிச்சு. அதனால தான் பிரச்சனை வந்துச்சு. இப்போ வந்து 1000 ஆண்களுக்கு 1000 பெண்கள் அப்படின்னு உலகத்துல கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பிறப்புல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனா இந்த பெண்களை வந்து பெண் சிசு கொலை செய்யறது, இப்படியெல்லாம் சிலர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்புல 1000 ஆண்களுக்கு 800 பெண்கள் அப்படின்னு இருக்கும். அது சம்திங் ராங்.
இங்கேயோ தப்பு நடக்குது. 1800 அப்படி கடவுளோட படைப்புல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். 1800, 700லாம் வராது. அப்படி இருந்துச்சானா இருந்துச்சு. ஹரியானால இருந்துச்சு. நம்ம சேலம், இந்த தருமபுரி பக்கம் கூட நெறைய இருந்துச்சு. அதனால தான் தொட்டில் குழந்தை திட்டத்த சேலத்துல ஜெயலலிதா 1992ல ஆரம்பிச்சாங்க. குழந்தைங்கள கொல்லாதீங்க, இந்த தொட்டில வந்தாவது போடுங்க அப்படின்ட்டு. ஓகேவா? அதுதான் வந்து பாலின சமத்துவம். நாட்டுப்பற்று, பேட்ரியாட்டிசம்னு சொல்லுவாங்க. நாட்டுப்பற்று கூட இந்தியாவுல அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்படின்னா, நாட்டுப்பற்று இருக்கா? ஜெய் ஸ்ரீராம் சொல்லு. இல்லன்னா அவனுக்கு நாட்டுப்பற்று இல்ல. அப்படியெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த தேசிய கொடியை வந்து மிதிக்கிறது மாதிரி இப்படிலாம் சில இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களாம் நாட்டுப்பற்று இல்ல அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமான நடவடிக்கை எடுப்பாங்க. நாட்டுப்பற்று அப்படிங்கிறது உள்ளே இருந்து வரணுங்க. மனசுக்குள்ள இருந்து அவங்க இது உள்ள இருக்கணும். நம்ம யாரும் இத வந்து ஆனா நம்ம பாட புத்தகங்கள்ல நாட்டுப்பற்றை ஊட்டுறது தான் சில பாடங்கள்லாம் வைப்பாங்க. ஓகேவா? சுபாஷ் சந்திர போஸ் இப்படி பண்ணாரு. பகத்சிங் வந்து இப்படி எல்லாம் பண்ணாரு. கொடிகாத்த குமரன் இப்படி கொடிய பிடிச்சது உயிரை விட்டார்லாம் சொல்றதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுப்பற்றை மாணவர்களுக்கு வளர்க்கணும்னு. ஏன்னா இப்ப இந்தியாவில இருந்து தான் தீவிரவாதிகள்லாம் போயிட்டு இந்தியா வந்து அட்டாக் பண்ணாங்க. இப்ப இந்தியாவுக்குள்ள வர்ற தீவிரவாதிகள் ஜம்மு காஷ்மீர் இந்த பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்தியர்கள் தான். அதுதான் ஒரு பிரச்சனை. நாட்டுப்பற்று இல்லாதவர்கள தான் ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணி, உங்களுக்கு நக்சல்பாரிம்பாங்க. நக்சல்பாரி இல்ல நெறைய அந்த இதுக்கு தூக்கிருவாங்க. பிரெயின் வாஷ் பண்ணி எடுத்துட்டு போய் திரும்ப இந்தியாவுக்கு எதிராவே ஆயுதமா பயன்படுத்துவாங்க. அதனால நாட்டுப்பற்று ரொம்ப முக்கியம். வரதட்சணை கொடுமை இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 அது இல்லாம இப்ப ஓரளவு சரியாயிருச்சு. இருந்தாலும் இதுவும் பெண்களுக்கு எதிரான ஒரு இதா பார்க்குறாங்க. பெண்களுக்கு வந்து வரதட்சணை இருக்கும்போதெல்லாம் ரொம்ப இதாகும் கல்யாணத்துக்கு. பெண்ணை பெத்தவங்கலாம் ரொம்ப பயப்படுவாங்க, யோசிப்பாங்க, எப்படி கட்டி கொடுப்பேன், என்ன பண்ணணும்னு. இப்ப அந்த பிரச்சனை இல்ல, ஓரளவு இல்ல. பாத்துங்க. குடும்ப வன்முறைனா டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படிம்பாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ்னா பெண்கள வந்து ஈஸியா அடிச்சு விடுவாங்க அந்த காலத்துல. இப்பயும் சில இடத்துல பாத்தீங்கன்னா, பெண்கள ஈஸியா அடிக்கிறது, துன்புறுத்துறது, உங்க அப்பா வீட்டுக்கு ஓடுங்கிறது, வீட்ட வெளியில தள்ளி கதவ சாத்துவாங்க. ஆளுக்கு ஆள் அடிப்பாங்க. இப்பல்லாம் ஓரளவு இல்ல. இருந்தாலும் சில ஏரியாவுல இருக்கு. போட்டு அடிப்பாங்க. சில சூசைட் பண்ண வச்சுருவாங்க. கிணத்துல தள்ளி விட்டுருவாங்க. ஸ்டவ் வெடிச்சிருச்சும்பாங்க. அதெல்லாம் நெறைய நடக்கும் ஒரு சில இடங்கள்ல. அதான் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ன்னு 2005ல ஒரு சட்டம் வந்துச்சு. குடும்ப வன்முறை சட்டம். அதுல ஓரளவு தண்டனையெல்லாம் வாங்கி குடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, புதிதாக திருமணம் ஆகி யாராவது இறந்தாங்கன்னா, ஸ்பெஷல் கேஸ் ஆயிரும். போலீஸ் மட்டும் விசாரிக்க மாட்டாங்க. ஆர்டிஓ உள்ள வந்துருவாங்க. திருமணமாகி 7 வருடங்களுக்குள்ள பெண்கள் இறந்தால் ஆர்டிஓவும் ஸ்பெஷல் விசாரணை பண்ணுவாங்க லோக்கல்ல. அந்த மாதிரியெல்லாம் நெறைய இருக்கு சட்டத்துல. மத கலவரம், வகுப்புவாதம் இது இந்தியாவுல சொல்லவே வேண்டியதில்ல. ஏன்னா இந்து, முஸ்லீம் பல மதங்கள் இருக்கிறதுனாலயே இந்த வகுப்புவாத சண்டைகள் நெறைய நடந்துகிட்டே தான் இருக்கு. அதான் சொன்னேன்ல ஈஸியா இது பண்ணி விட்றாங்க. மத கலவரத்த இந்தியாவுல பத்த வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் பிடிக்காது. ஈஸியா பண்ணிருவாங்க. பிச்சை எடுத்தல் இது வந்து ஒரு பிரச்சனை. இந்த இப்ப கூட மத்திய பிரதேஷ்ல பிச்சை எடுக்கிறத தடை பண்ணியிருக்காங்க. ஒரு சில மாநிலங்கள் வந்து சட்டம் இயற்றுறாங்க. ஸ்வீடன் போன்ற நாடுகள்ல எல்லாம் பிச்சை எடுக்க வந்து லைசன்ஸ் ஏதோ வேணும் அப்படிலாம் சில நாடுகள்ல சட்டம் இருக்கு. இந்தியாவுல இதற்கான அது கான்ஸ்டியூஷன்ல பெரிய சட்டங்கள் எதுவும் இல்ல. அதனால இது ஒரு பிரச்சனையா இருக்கு. ஓகேவா? பயங்கரவாதம் இப்பதான் பார்த்தோம். பயங்கரவாதிகள் என்ன பண்ணாங்க? அதுக்கு இந்தியா என்ன பண்ணுச்சுன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட வந்து இப்ப வளர்ச்சி சம்மந்தமா இந்தியா திங்க் பண்ண முடியாது. பகல்காம்ல பயங்கரவாதிகள் அட்டாக் பண்ணாங்க. அதுலேருந்து இந்தியாவோட திங்கிங் எல்லாமே பழி வாங்குறதுல இருக்கிறதுனால, இந்தியாவோட வளர்ச்சி தடைபடுது. செலவு, தேவையில்லாத செலவு, குண்டு எல்லாமே செலவு தான். போர் அப்படிங்கிறது ஒரு பெரிய செலவ ஏற்படுத்தும். நாட்டை வந்து பின்னோக்கி இழுக்கும். எல்லாம் இந்த ஒரு பயங்கரவாதத்தால வந்தது தான். ஓகேவா? இப்படி வந்து பயங்கரவாதம் பத்தி நமக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பொடா சட்டம், தடா சட்டம், மிசா சட்டம்லாம் நெறைய சட்டம் இருக்கு இந்தியாவுல. பெண் சிசு கொலை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மது, போதைப் பொருள். இளைஞர்கள், பள்ளி, கல்லூரி மாணவர்கள் வரைக்கும் இந்த மது, போதைப் பொருள் இந்த இது வந்து இப்ப ரொம்ப பிரச்சனை தீவிரமா போயிட்டு இருக்கு. கஞ்சா இதுக்கெல்லாம் அடிமை ஆகுறது. ஓகேவா? இது சம்பந்தமான விழிப்புணர்வு தினம் தான் ஜூன் 26 அப்படின்னு 10th புக்ல கொடுத்துருக்கு. புகையிலை ஒழிப்பு தினம் அப்படிலாம் அது சம்பந்தமான பாயிண்ட் இருக்கு. அதை பார்த்துங்க. ஓகேவா? போதைப் பொருள்லயே நிறைய இருக்கு. கஞ்சா, ஹெராயின், அபின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அதெல்லாம் மருந்து தான். அதை அளவோட பயன்படுத்தும் போது மருந்து, அளவுக்கு அதிகமா போகும்போது அது போதைப் பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கடத்தல் மற்றும் குற்றங்கள். இது உங்களுக்கு தெரியும். மூவில எல்லாம் பார்ப்போம். இப்போ ஸ்மக்லிங் பண்றது அப்படிலாம் பயங்கரமா காட்டுவாங்க. நல்லா இருக்கு. ஆனா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டோட பொருளாதாரத்துக்கு தான் ஆபத்து. இப்போ ஒருத்தர் கடத்தி எடுத்துட்டு போறாங்க. எந்த பொருளா இருந்தாலும் ரேஷன் அரிசி கூட கடத்தினா அது தப்பு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா, அது வந்து
ஒரு விலை இல்லாத ஒரு பொருளை எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல விற்கிறது, இது மாதிரி பண்ணும்போது அவங்கள ரொம்ப என்கரேஜ் பண்ணும். அப்புறம் படத்துல மூவிலாம் பாக்குறீங்க, இதெல்லாம் கடத்துறாங்க, செம்மரம் கடத்துறாங்க அப்படிலாம் காட்டுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நாட்டுக்கு பொருளாதார இழப்பு, நாட்டுக்கு வரி செலுத்தாம இந்த மாதிரி குற்றங்களும் தடுக்கப்பட வேண்டியது. சிறுபான்மையினர் பிரச்சனைகள், மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியால இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அட்டாக் பண்றது, துன்புறுத்துறது, ஏதோ பிரச்சனை வந்தா அவங்கள அடிச்சு ஊரை விட்டு காலி பண்ண வைக்கிறது, இப்படிலாம் செய்வாங்க. அது வந்து சிறுபான்மையினர் நல ஆணையம், அவங்களுக்கான சட்டங்கள்லாம் நிறைய வந்துருச்சு. அதையும் நம்ம பார்ப்போம். பாலியல் பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கு. பாலியல் பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. சட்டங்களும் இதற்காக பயங்கரமா நிறைவேற்றுறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா பாலியல் பிரச்சனை பண்ணவங்க ஈஸியா தப்பிச்சிருவாங்க. போக்சோ சட்டம் 2012 வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து இழுத்து பிடிச்சிருக்காங்க. ஆஹ் அப்போ வந்து அதுலயும் போக்சோ சட்டத்திலேருந்து இப்ப திருத்தம் பண்ணி இப்ப தமிழ்நாடு அரசு கூட அவங்களுக்கு 3 மந்த்ஸ் முன்னால இது பண்ணாங்க. தண்டனை எல்லாமே டபுள் டபுளா பண்ணிட்டாங்க. கம்மியா இருந்துச்சு. எப்படின்னா இப்ப பெண்களை கேலி செய்தல் 1977 1997 சட்டத்தின்படி 5 வருடம் சிறை தண்டனைனா இப்ப 10 வருஷமா ஆக்கிட்டாங்க. அந்த பாலியல் இது வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு வந்து 20 வருஷம் இருந்துச்சு. இப்ப மரண தண்டனை அப்படின்னு ஆக்கிட்டாங்க. இது மாதிரி எல்லா குற்றங்களுக்கான தண்டனையும் அதிகரிச்சுட்டாங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா கும்பல் கொலைகள் அப்படிம்பாங்க, லஞ்சிங். கும்பல் கொலைகள் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதை கேட்டீங்கன்னா. ஒரு சம்மந்தமே இல்லாம அடிச்சு கொன்றுவாங்க. ஒரு ஊர்ல நடந்த ஒரு சின்ன உண்மை சம்பவம் தான், கதை கிடையாது. ஒருத்தர் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து ஏர்போர்ட்ல இறங்குறாரு. ஊருக்கு 5 வருஷம் கழிச்சு வர்றாரு. அப்ப டாக்ஸி புக் பண்ணிட்டு டாக்ஸில வந்து அவங்க ஊருக்கு ஒரு 50 கிலோமீட்டர் போகணும். போயிட்டு இருக்கும்போது இடையில ஒரு மரத்தடியில நிறுத்தி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஆடு மேய்ச்சிட்டு ஒரு பொண்ணு வருது. இவர் அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஒரு பாவமாச்சு, கூப்பிட்டு அவர் பேக்ல இருந்து 2 சாக்லேட் எடுத்து கொடுக்குறாரு. அந்த பொண்ணு அந்த சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டு போகுது. அங்க போகும்போது அங்க ஒரு மரத்தடில ஒரு இந்த பசங்க திருட்டு பசங்க மாதிரி இருப்பாங்க, அவங்க வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இந்த சாக்லேட் எடுத்துட்டு போகும்போது யார் கொடுத்தது உனக்கு இவ்வளவு பெரிய சாக்லேட்னு கேட்கும்போது அங்க ஒரு அங்கிள் கார்ல வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அந்த குரூப்புக்கு வந்து என்ன ஆச்சுன்னா சரி போய் யாருன்னு பார்ப்போன்ட்டு வந்தாங்க. இவர் காரை வச்சுட்டு அங்க ரெஸ்ட் எடுத்து நின்னார் டிரைவரோட. வந்து நீ யாரு யாரா இதை கூட கையில செயின் மோதிரத்தெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு இதை எப்படியோ பிடுங்கிடணும் அப்படின்ட்டு அவரை அடிக்கிறாங்க. திரும்ப அவரும் அடிக்கிறாரு. 4 பேர் இவங்க சண்டை போடுறாங்க. டக்குன்னு அது இதையும் எடுத்து அடிச்சு அவங்கள மயக்கம் போட வச்சுட்டாங்க. அப்ப ஊர் மக்கள் வந்து யாரா அடிச்சீங்கன்னா இது மாதிரி குழந்தைய கடத்தினாரு, நாங்க இவரை மடிச்சு அடிச்சோன்னு சொல்லவும் இன்னும் எல்லாம் சேர்ந்து கல்லையும் அதையும் தூக்கி போட்டு அவரை சாவடிச்சிட்டாங்க. இதுதாங்க கும்பல் கொலை. இதுக்கு எப்படி கேஸ் போடுவீங்க? யார் மேல கேஸ் போடுவீங்க? இது மாதிரி ரொம்ப பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்ல மாதிரி அவங்களும் தப்பிச்சு போயிடுவாங்க. இந்த மாதிரி சம்பவம் எங்கேயுமே நடக்காது, இந்தியாவில் மட்டும் நடக்குது. நடந்து ஒரு சில இடத்துல அப்பாவிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க. நிறைய இது மாதிரி ஒரு சாம்பிள் தான் சொன்னேன். இது டைப்பா இந்தியாவில் நடக்கும். நைட் நேரத்துல ஒரு பையன் அந்த ஊரை கிராஸ் பண்ணுவான், வண்டி கிண்டி பஞ்சர் ஆயிரும், ஒரு வீட்டுக்கிட்ட போய் நிற்பான். திடீர்னு அங்க 4 பேர் வந்துட்டு என் பொண்ணை அழைச்சிட்டு போவான்னு சொல்லி அங்கேயே அடிச்சு கொண்டு இருக்காங்க. இப்படிலாம் தமிழ்நாட்டுல எல்லாம் நடந்திருக்கு. இதைதான் கும்பல் கொலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சொன்னல, இந்தியாவில் நடக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்டா நடக்கும், உலகத்துல எங்கேயுமே நடக்காது. கௌரவ கொலைகள், ஹானரி கில்லிங் இல்ல ஹானரி மர்டர் அப்படிம்பாங்க. இது மெயின்ஸ்ல எல்லாம் இது சம்மந்தமா கொஸ்டின் கேட்பாங்க. குரூப் 4ல உங்களுக்கு அவ்வளவு தேவையில்ல. ஆனா இது விஷயம் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுங்க. ஒரு பெண்ணோ ஆணோ, ஃபர்ஸ்ட்லாம் பெண் அந்த ஏதாவது லவ் பண்ணாங்க, அவங்க இந்த வேற ஜாதி விட்டு கல்யாணம் பண்றாங்க, இல்ல ஓடி போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள அழைச்சிட்டு வந்து பேசி அழைச்சிட்டு வர்றது, இல்ல அங்கேயே அடிச்சு கொன்னுடுறது, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது குடும்பத்தோட கௌரவம் போச்சுன்னு. இது இப்ப சோசியல் மீடியால ஒரு சில விஷயம் வெளியில தெரிய ஆரம்பிச்சு அவங்களுக்கு நல்ல தண்டனை கிடைக்குது. முன்னெல்லாம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஈஸியா தப்பிச்சிருவாங்க. கொண்டு வந்து பாடியை எரிச்சிட்டு அப்படியே போலீஸுக்கும் கம்ப்ளைண்ட் இல்லாம ஈஸியா கமுக்கமா முடிச்சிருவாங்க. செய்யறது யாரு? எல்லாம் அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்துதான் இதை செய்வாங்க, இந்த கொலையை. இதான் கௌரவ கொலைகள் அப்படிம்பாங்க. கொத்தடிமை முறை இன்னும் ஒரு சில இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. பாண்டர் லேபர் சிஸ்டம். கொத்தடிமை முறைனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? என்னன்னா மனிதர்களை வந்து விலங்கை விட மோசமா நடத்துறது. மார்ட்டின் லூதர் கிங், இவர் நெல்சன் மண்டேலா, இதெல்லாம் அவங்களாம் பாடுபட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த அடிமை முறை இருந்துச்சு, அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும், அடிமைன்னு இல்டிமிஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா அடிமைனா என்னன்னா மனிதர்களை வந்து விலங்கு மாதிரி கையில கட்டி ஒரு சந்தையில நிக்க வச்சு ஆடு மாடு விற்கிறது மாதிரி விற்பாங்க. சரி, விற்கிறது இல்லாம அது கசையால அடிச்சு நல்லா அடி வாங்கினா 10-20 அடி 30 அடி, யார் அதிகமான கசையடி வாங்குறாங்களோ, ஏன்னா ஒரு அடிக்கே சுருண்டு விழுத்துணுவோம் நம்மலாம். நிறைய அடி வாங்குறவங்கள அதிக விலைக்கு வாங்கிட்டு போறது அடிமைகள்ல. இப்படி வந்து அந்த காலத்துல அடிமை முறை இருந்துச்சுல, அந்த முறையோட தொடர்ச்சி தான் இது.
இப்ப அந்த அளவு கிடையாது. கசையால அடிக்கிறது கிடையாது. விலங்கு மாரி நடத்துறது இல்ல. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நைஸா குடும்பத்தோட அழைச்சிட்டு போயி, பெரிய பெரிய பண்ணையாள் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த செங்கல் சூளை அது மாரி பெர்மனன்ட்டா வேலை செய்ய விட்டுருவாங்க. சரி எதுக்கு வந்து குடும்பத்தோட அழைச்சிட்டு போய் அவங்கள வேலை செய்ய விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000 1,00,000 பணம் அவங்களுக்கு தேவைப்படும். எதுக்கோ திருமணத்துக்கோ எதுக்கோ. அத குடுத்துருவாரு இந்த இவரு. குடுத்துட்டு ஒரு அக்ரீமெண்ட் மாரி வாங்கி அவங்கள்ட்ட கையெழுத்து போட வச்சுட்டு மிரட்டிருவாரு. நீங்க வந்து என்கிட்ட வாங்குன ரூ. 1,00,000க்கு 10 வருஷம் வேலை செஞ்சு அடைக்கிறேன்னு நீங்க எழுதி குடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் 10 வருஷம் நான் 20 வருஷம் ஆனாலும் விட மாட்டாங்க. இததான் வந்து இந்திரா காந்தி வந்து 1976 கொத்தடிமை ஒழிப்பு சட்டம். எவ்வளவு லேட்டா கொண்டு வராங்க பாருங்க. கொத்தடிமை முறை ஒழிப்பு அந்த நூற்றாண்டிலேயே முடிஞ்சிருச்சு. 1800 அந்த இதுலயே. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா 1976 வரைக்கும் அந்த இருந்து இந்திரா காந்தி வந்து கொத்தடிமை முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க. இன்னும் ஒரு சில இடத்துல நடந்து நியூஸ் பேப்பர்ல மீட்டு ஆர்டிஓ தான் இது. கொத்தடிமை யாராவது எங்கேயாவது இருந்தாங்கன்னா தகவல் கொடுத்தா அவங்களுக்கு பயங்கர பனிஷ்மெண்ட் இருக்கும். ஓகே. மூட நம்பிக்கைகள்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபுல்லா அவங்களுக்கு சீரியல் எது எடுத்தாலுமே மூட நம்பிக்கை தான். மந்திரம் பண்றது, செய்வினை வைக்கிறது, ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிரச்சனையும் அதனால அது ஓகே. அது ஏதோ செய்யட்டும். இதுல என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேல வந்து குழந்தைய வந்து ஜோசியர் சொல்லியிருப்பாரு. நீங்க உங்க 3 வயசு குழந்தைய வந்து அம்மனுக்கு நரபலி கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க பணக்காரனா ஆயிருவீங்க. உங்களுக்கு புதையல் கிடைக்கும். அதை கேள்விப்பட்டு இன்னும் நிறைய பேர் மனிதர்களை கொல்றது, இல்ல ஏதோ பண்றது இப்படிலாம் பண்றாங்க. அதுதான் இங்க வந்து பிரச்சனையாகுது. அடுத்து சமூக ஊடக வதந்திகள். இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியம். சோசியல் மீடியா இதுல பார்த்தீங்கன்னா, இந்த ரூமர்ஸ் வந்து நெறைய கிளப்பி விடுவாங்க. அது இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை. வன்முறைகள். வன்முறைகள்னா உங்களுக்கு தெரியும்ல. ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு போராடுவாங்க. திரும்ப போராடும்போதே திரும்ப அத ஒரு வன்முறையா மாத்திருவாங்க. அமைதியான முறையில போராடுவாங்க. திடீர்னு அதுல ஒரு 4 பேர் கல்ல விட்டு எறிவாங்க. அப்புறம் போலீஸ் வரும். போலீஸ் அடிக்கும். இவங்க அடிப்பாங்க. அத கொளுத்துவாங்க, இத கொளுத்துவாங்க. இந்தியாவுல அதிகம். இது வெளிநாடுகள்லயும் நடக்கும். அது ஒரு டைப்பா இருக்கும். இந்தியால இது வேற டைப்பா இருக்கும். அகதிகள் இடப்பெயர்வு. இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இது எப்ப ரொம்ப அதிகமானுச்சுன்னா, திரும்ப 1971ல பங்களாதேஷ் வந்து கிழக்கு பாகிஸ்தான். அந்த பங்களாதேஷ் தனி நாடு ஆக்குறதுக்கு இந்தியா ஹெல்ப் பண்ணும்போது, அங்கேருந்து அகதிகள் இந்தியாவுக்கு வருவாங்க. அப்ப கொஞ்சம் நம்ம கண்டுக்காம விட்டதுனால, நெறைய அகதிகளா குடியேறிருவாங்க. திரும்ப இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா பிரச்சனை போனுச்சுல்ல, அதுலேருந்து கூட நெறைய அகதிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. கேம்ப் போட்டு அவங்களுக்கு தங்க வச்சு சாப்பாடு அப்படிலாம் நிறைய பண்ணோம். சில அகதிகளை திருப்பி அனுப்பிடுவாங்க. சில நாடுகள் சாவடிச்சிருவாங்க. அமெரிக்காலேருந்து கூட இப்போ கையில் விலங்கு போட்டு அங்கே உள்ளவங்கள பிடிச்சி அந்தந்த நாட்டுக்கு அனுப்புனாங்க. இந்தியாவுக்கும் வந்தாங்க 300 பேர் கிட்ட. இல்லை தமிழ்நாட்டுலகாரங்க யாருமே இல்லை. அதுக்கு கூட இது பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு விலங்கு போட்டு அனுப்புறீங்களே அப்படின்னு அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. எதா இருந்தாலும் உடனே கேட்பாங்க. ஓகேவா? சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அப்படின்னா சுற்றுச்சூழல், சூழ்நிலையியல், உடல் நலம், சுகாதாரம்னு சிலபஸ்ல இருக்கு. ஜியாகிரபிலையும் வரும், சயின்ஸ்லயும் வரும். ரொம்ப முக்கியமானது. சுற்றுச்சூழல் பிரச்சனை அப்படின்னா சில முக்கியமான நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன சொல்லுவாங்கன்னா, இருக்கிறது ஒரு பூமி தான். அதை தான் நம்ம வந்து நம்ம சந்ததிக்கும் விட்டு வைக்கணும் வாழ்றதுக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த பூமி மாதிரியே இன்னும் நிறைய கிரகங்கள் இருக்கிற மாதிரியும் இதை நம்ம என்ன வேணாலும் அசுத்தம் பண்ணிட்டு அங்க போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு தான் சுற்றுச்சூழல் தொடர்பாக நிறைய சட்டம். இப்போ நானே இப்போ சொல்றேன் பாருங்க. இப்போ குரூப் 2 மெயின்ஸ்ல கூட கேட்டாங்க. தூய காற்று சட்டம், கிளீன் ஏர் ஆக்ட் அப்படின்னு 1970. காற்று மாசுபாடு தடுப்பு சட்டம் 1981. நீர் மாசுபடுதல் மற்றும் தடுப்பு சட்டம் 1974. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. அடுத்து கிரீன் ட்ரிபுனல் ஆக்டுமாங்க, பசுமை தீர்ப்பாய சட்டம் 2002. பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் 2002. பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. இப்படி நிறைய சட்டங்கள்லாம் இருக்கு. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. இப்படி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது சம்பந்தம் அவேர்னஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் சுற்றுச்சூழல் இது வந்து கட்டுக்குள்ள வரல. ஓகேவா? இது வந்து மனிதனோட தான் நிலம், நீர், காற்று எல்லாத்தையும் மாசுபடுத்தி பெரிய ஒரு இதை ஏற்படுத்திட்டு வருது. ஓகேவா? அதுவும் நம்ம பார்க்கணும். தற்கொலைகள் அப்படிங்கிற தற்கொலைங்கிறது பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் விவசாயிகள் பண்ணிக்குவாங்கல்ல, பெண்கள் அப்படிலாம். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு எல்லாருமே பண்ணிக்கிறாங்க. பெரிய அரசு உயர் அதிகாரிகள்ல இருந்து மாணவர்கள் வரையும் எல்லாருமே தற்கொலைங்கிறது அதிகமாயிருச்சு. ஒற்றுமையின்மை அதான் நம்ம பார்த்துட்டோம். பிராந்திய வேறுபாடுகள் இதுவும் வந்து ஒரு பிரச்சனை. சில ஏரியா பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, சில ஏரியா ரொம்ப லோவா இருக்கு. இந்த வித்தியாசமும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள பெரிய பிரச்சனைகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் ஃபுல்லாக இன்ட்ரோடக்ஷனே நமக்கு வந்து கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். ஓகே. முக்கியமான பாயிண்டை மட்டும் நீங்கள் எழுதி வச்சிங்க.
இப்போ புதுசாக ஏதாவது கேள்விப்படுறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக ரைட் டவுன் பண்ணி வச்சுங்க. நானும் இனிமேல் முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்னா உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? இந்தியாவில் வந்து ரொம்ப மக்கள் அதிகம். எப்படி வந்து அதிகமாக இருக்காங்கன்னு சொல்றீங்க எண்ணிக்கையை வச்சு அப்படின்னா, எண்ணிக்கை இல்லாமல் அந்த மக்கள் அடர்த்தின்னு சொல்லுவாங்க. மொத்த மக்கள் பை பரப்பளவு, நாட்டின் பரப்பளவு, அதை தான் மக்கள் தொகை அடர்த்தி. இல்லைன்னா ஒரு சதுர கிலோமீட்டரில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை மக்கள் தொகை அடர்த்தி அப்படிம்பாங்க. இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரு சதுர கிலோமீட்டர்ல இத்தனை பேர் தான் வாழணும் அப்படின்னு இருக்கணும். ஆனா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ ஆஸ்திரேலியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டர்ல 2 பேர் தான் வசிப்பாங்க. ஒரு சதுர கிலோமீட்டர்ல. இப்போ இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் ஃபுல்லா ஹில்லி ரீஜன்ஸ், அங்க ஒரு சதுர கிலோமீட்டர்ல 17 பேர். தமிழ்நாட்டில் இது எல்லாமே 2011 தான் சொல்றேன். ஏன்னா 2021 சென்சஸ் கம்ப்ளீட் ஆகல. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 585 பேர் ஒரு சதுர கிலோமீட்டர்ல. ஓகேவா? இந்தியாவோட வந்து ஒரு சதுர கிலோமீட்டர் 382. பீகார் தான் இந்தியாவிலேயே அதிக மக்கள் அடர்த்தி உள்ள மாநிலம்னா பீகார். 1000 பேருக்கு மேல ஒரு சதுர கிலோமீட்டர்ல. யூனியன் பிரதேசத்துல பாத்தீங்கன்னா டெல்லி. ஏன்னா டெல்லியில ஃபுல்லாவே அடுக்குமாடி குடியிருப்பு. ஒரு சதுர கிலோமீட்டர் 10,000 பேருக்கு மேல. இதுதான் மக்கள் தொகை பெருக்கம். இது வந்து உங்களுக்கு உணவு, உடை, உறைவிடம் எல்லாத்துலயும் பிரச்சனையை கொண்டு வரும். ஓகேவா? இந்த இது பத்தி பார்த்தோம். மக்கள் தொகையை பற்றி படிக்கிற படிப்பை தான் டெமோகிராஃபி, மக்களியல், மக்கள் தொகையியல் அப்படிம்பாங்க. அது வந்து டெமோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. உலக மக்கள் தொகை நாள் ஜூலை 11, தேசிய மக்கள் தொகை தினம் வந்து பிப்ரவரி 9. இது மாதிரி பேசிக்கான விஷயம்லாம் தெரியணும். ஏன்னா அப்படிதான் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. மக்கள் தொகையை தீர்மானிக்கும் காரணிகள் எவைன்னு அடிக்கடி கேட்பாங்க. மக்கள் தொகை வந்து எந்தெந்த காரணிகள் தீர்மானிக்குது அப்படின்னா, பிறப்பு வீதம், இறப்பு வீதம், இடப்பெயர்ச்சி. ஓகே, பிறப்பு வீதம், இறப்பு வீதம், இடப்பெயர்ச்சி. பிறப்பு வீதம் அப்படின்னா என்னன்னா, 1000 பேருக்கு எத்தனை பேர் பிறக்கிறாங்க அப்படின்னு பாக்குறது தான் பிறப்பு வீதம். அது வந்து இந்தியாவில் அதிகமா இருக்கு. சரி, இறப்பு வீதம் வந்து அதிகமா இருந்தா ரெண்டும் பேரலல் ஆயிரும். ஆனா இறப்பு வீதம் வந்து குறைஞ்சிருச்சு. ஏன்னா இப்ப இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து எந்த ஒரு நோயா இருந்தாலும் கியூர் பண்றாங்க ஓரளவு. அதனால பிறப்பு வீதம் வந்து அதிகரிக்குது, இறப்பு வீதம் குறைஞ்சிருச்சு. அதனால மக்கள் தொகை அதிகரிக்குது. இடப்பெயர்ச்சி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ள இடம்பெயர்வது இடப்பெயர்ச்சியா இருந்தாலும் மக்கள் தொகையில மாற்றத்தை ஏற்படுத்தாது. அதே தான் வரும். இந்த நாடு விட்டு நாடு இடப்பெயர்ச்சி, அதாவது அகதிகளா வந்து தங்குறாங்க, இது அப்படியே இங்க இந்தியாவில இருந்துடுறாங்க, அது மாதிரி இருந்தாங்கன்னா அது வந்து மக்கள் தொகை வந்து அதிகரிக்கும். இது 3 தாங்க மக்கள் தொகையை அதிகரிக்கும் காரணி, வேற எதுவும் கிடையாது. இதை ஒரு வருஷம் கேட்டாங்க. இளம் வயது திருமணங்கள் வந்து மக்கள் தொகை அதிகரிக்கும். அதெல்லாம் தான் நிறைய பேன் பண்ணிட்டாங்க இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டா. இருந்தாலும் ஒரு சில அந்த 10, 9, 8ன்னு ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. 18 வயசுக்குள்ள பொண்ணுக்கு வந்து எங்கேயாவது மேரேஜ் நடந்தா போலீஸுக்கு ஃபோன் பண்ணா உடனே வந்து மேரேஜ் நிறுத்திடுறாங்க, ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஓரளவு தடுக்கப்பட்டது. ஓகே. சமூக பழக்க வழக்கங்கள் அப்படின்னா, சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சில சமூகத்துல மக்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, குழந்தை வந்து பெத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒருத்தருக்கு வந்து 3 ஆண் குழந்தை தொடர்ந்து அப்படின்னா அப்பயும் அவங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாட்டாங்க. 3 ஆம்பளை பிள்ளை, எனக்கு என்ன கவலை, இன்னும் 2 பெத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெத்து போட்டு 6, 7 பெத்துக்குவாங்க. அவங்க இதுல வந்து ஆம்பளை பிள்ளைங்க சொத்து அப்படி இப்படின்னு பார்ப்பாங்க. இது மாதிரி சில சமூக பழக்க வழக்கமும் அதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இங்க வறுமை வறுமை இருந்தா அவ என்னன்னா, நான் வறுமையில இருக்கேன், கஷ்டப்படுறேன், ஒரு பிள்ளையோட போதும் அப்படின்னு நிறுத்திக்க மாட்டாங்க. வறுமையா இருக்கான் அப்படின்னு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் வறுமையில இருக்கேன், நான் ஒரு 7, 8 பிள்ளை பெத்துட்டேன்னா எல்லாரும் சம்பாரிச்சு நல்ல நிலைமைக்கு வருவாங்க, அப்படி வந்து வறுமையில உள்ளவங்க நினைக்கிறதுனால வறுமை ஒரு காரணமா இருக்கு. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க தான் சொல்லிட்டேன்ல, உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை உள்ள நாடு வந்து இந்தியா. மொத்தம் உலகத்துல 800 கோடி கிட்டனா இந்தியாவிலே 140 கோடி. அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உலகில் 6ல் ஒருவர் இந்தியர் அப்படிம்பாங்க. உலகத்துல 6 பேர்ல ஒருத்தர் இந்தியர். அடுத்து இந்த பர்சன்டேஜ் எல்லாம் சொல்லுவாங்க. உலகத்தின் மொத்த பரப்பளவுல இந்தியாவோட பரப்பளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.42% பரப்பளவுல. ஆனா மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா 17.5. பரப்பளவு இருக்கிறது 2.42, மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு? 17.5. உலக வருமானத்துல இந்தியாவோட வருமானம் 1.2 தான். ஓகே, இப்படி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு நமக்கு. ஓகே, அதை சொல்றாங்க. அடுத்து இந்த பிமாரு ஸ்டேட் அப்படிம்பாங்க, புக்ல இருக்கு, பாத்தீங்க பாத்துங்க. பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், இந்த 4 மாநிலங்களை தான் பிமாரு மாநிலங்கள் அப்படிம்பாங்க. அதாவது சிக் ஸ்டேட்பாங்க, நோயாளி மாநிலங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அதிகமான அபரிமிதமான மக்கள் தொகை அங்க இந்த மாநிலங்கள்ல. இப்போ யூபியில எல்லாம் பாத்தீங்கன்னா 24 கோடி கிட்ட சொல்றாங்க.
யூபி மகாராஷ்டிரா மக்கள் தொகை வந்து அமெரிக்காவின் மக்கள் தொகையை விட அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா பாத்தீங்கன்னா இந்தியாவை விட 3 மடங்கு பெரிய நாடு அமெரிக்கா. ஆனா இந்தியாவில் பீகார், மத்திய மகாராஷ்டிரா மக்கள் தொகையை விட அங்க கம்மியா தான் இருக்கு. ஓகேவா? ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா இந்தியாவை விட 2-2.5 மடங்கு பெருசு. ஆனா இந்தியாவை விட இந்தியாவில் இருக்கிற ஒரு 2% மக்கள் கூட அங்க கிடையாது ஆஸ்திரேலியால. இப்படி வந்து இந்தியாவில் மக்கள் முன்னேற்றம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இது வந்து பூமியோட இதை பாதிக்குது. ஆனா ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் கூட சொல்லியிருப்பாரு, இன்னும் 100 வருடங்களில் இந்த பூமி வாழ தகுதியற்றதாக மாறிவிடும், அதற்குள் மனிதன் புதிய கோளை கண்டுபிடித்து குடியேற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா மக்கள் தொகை அந்த பெருக்கம் தான். ஓகே, மால்தஸ் கூட மக்கள் தொகை பெருக்கத்தை எச்சரித்திருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது பெருக்கல் விகிதத்திலையும் உணவு உற்பத்தி என்பது கூட்டல் விகிதத்திலும் இருக்குது, இது வந்து மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்தியாவோட மக்கள் தொகை 40 கோடி இருந்துச்சு. அப்ப இதே பரப்பளவு தான் இதுலதான் சாகுபடி பண்ணாங்க. இன்னைக்கு 140 கோடி வந்துடுச்சு. அதே விளை நிலம் தான். இது வந்து எப்படி உணவு உற்பத்திக்கு என்ன பண்ண முடியும்? அப்பதான் இந்த செயற்கை உரங்கள் இதை பயன்படுத்தி இது பண்ணும்போது உணவு வந்து விஷமா மாறுறது, எல்லா பிரச்சனையும் வருது. ஓகே, விளைநிலங்கள் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே வருமா, ஆனா உற்பத்தியை மட்டும் நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். அது எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குதுல்ல. ஓகே, இந்திய மக்கள் தொகை வந்து கடந்த 100 ஆண்டுகளில் 4 மடங்கு அதிகரித்துள்ளது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்ப 2025 1925 எல்லாம் பாத்தீங்கன்னா 30 கோடி இவ்வளவுதான் இருந்துச்சு. பாரதியாரே பாடியிருப்பாரு, 30 கோடி முகமுடையாள் அப்படின்ட்டு. ஓகே, இப்ப வந்து எத்தனை கோடி, எவ்வளவு ஸ்பீடா அதிகரிச்சிருக்கு பாருங்க. ஓகே, இது நான் சொல்லிட்டேன். இதனால நிறைய பிரச்சனை வருது இந்த மக்கள் தொகையால. ஓகே, நான் இவ்வளவு போதும். அடுத்தது பாருங்க. வறுமை பத்தி பார்க்கணும். வறுமை, ஏன்னா இது கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. பாவர்ட்டி ரிலேட்டட் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. வறுமை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு பேசிக்கா தெரியணும். உணவு, உடை, உறைவிடம் போன்ற அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செய்யாத இயலாத நிலை தான் வறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. உணவு அப்படின்னா என்னன்னா 3 வேளை வந்து உணவு உங்களுக்கு கிடைக்கணும். இப்ப சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த வேளை உணவு எங்க இருந்து கிடைக்கும், எப்படி கிடைக்குன்னே தெரியாது. கிடைச்சா சாப்பிடுவாங்க, கிடைக்கலன்னா பட்னியா இருப்பாங்க. அதுதான் உணவு. உறைவிடம் பாத்தீங்கன்னா பர்மனண்டா உறைவிடம் இருக்காது. இந்த பெரிய பெரிய பாலத்துக்கு கீழே, பெரிய பெரிய குழாய்களுக்குள்ள படுத்திருப்பாங்க, மரத்தடியில படுத்திருப்பாங்க, அது மாதிரிலாம் படுத்திருப்பாங்க. அதான் பிளாட்ஃபார்ம்ல படுத்திருப்பாங்க. இவங்க தான் உறைவிடம் இல்லாத. இது மாதிரி உள்ளவங்கள தான் வறுமையில உள்ளவங்க அப்படிங்கிறாங்க. 2011-12 அந்த சென்சஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில் 22 கோடி ஊரக பகுதியில் ஏழைகளாகவும் வறுமை கொடுக்கிலும் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த தொடர் விலையேற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்து மக்களோட வாங்கும் சக்தி குறைவதோடு மட்டும் இல்லாமல் வருமானம் இல்லாத நிரந்தர ஏழைகளை பாதிக்கிறது. பொருள் இந்த விலைவாசி ஏற்றம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எந்த ஒரு மெஷர் கண்ட்ரோல்லாம் கிடையாது. யார் வேணாலும் விலை ஏற்றிக்கிட்டே போகலாம். ஒரு டீ கடை இருக்குன்னு வச்சுக்கலாம். டீ கடையிலே பார்த்தீங்கன்னா வரும் 1/1/2026 முதல் டீ விலை ரூ. 2 விலையேற்றப்படுகிறது, வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அப்படிலாம் போர்டெல்லாம் வச்சிருவாங்க. டீ கடைக்காரர் போய் யார்ட்டையும் கேட்டாரா நான் விலை ஏற்றணுமா என்னன்னு? அவ்வளோதான். அவருக்கு சீனி ஒரு ரூ. 2 விலை ஏறுனுச்சு, இவர் இங்க என்ன பண்ணிட்டாரு, பால் ஒரு ரூபா விலை ஏற்றிருப்பாங்க, இவர் இங்க பிடிச்சி ரூ. 3 ஏற்றிடுவார். இப்படி வந்து விலையேற்றம் வந்து ஏழைகளை அதிகமா பாதிக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே, இந்த உணவு பிரச்சனை தான் சொல்றேன். இந்தியாவுக்கு உணவு பிரச்சனை எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே உணவு பிரச்சனை இருந்தது. ஏன்னா அப்பெல்லாம் பசுமை புரட்சி எல்லாம் கிடையாது. 1930 அந்த காலகட்டத்துல எல்லாம் ஃபுல்லா இயற்கை விவசாயம் தான். இயற்கை விவசாயத்துல உணவு உற்பத்தி கம்மியா இருந்தது. அடுத்து இந்த இப்ப இருக்கிற மாதிரி இரிகேஷன் வசதி எல்லாம் கிடையாது. இப்ப இருக்க கால்வாய் வசதியோ போர்வெல் இதெல்லாம் அப்பெல்லாம் கிடையாதா. கிணறு இல்ல மழை நீரை நம்பி விவசாயம் பண்ணதுனால உணவு உற்பத்தி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. 1937 பர்மா பிரிஞ்சது கூட இந்தியாவுக்கு ஒரு பெரிய இழப்பு. பாகிஸ்தான் பிரிஞ்சது அதுக்கு மேலே ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா மேற்கு பஞ்சாப், கிழக்கு பெங்கால் ரெண்டுமே பாகிஸ்தான்ட கொடுத்துறாங்க. மேற்கு பஞ்சாப் அப்படிங்கிறது கோதுமை நன்றாக விளையக்கூடியது. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு உணவு பிரச்சனை வந்தது. அப்புறம் சுதந்திரம் அடைஞ்சு பசுமை புரட்சி வந்து அந்த வறுமையை வந்து நம்ம விரட்டி அடிக்க முக்கிய காரணமா இருந்தது பசுமை புரட்சி. பசுமை புரட்சி பத்தி அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்ல, 1967 வந்து கொண்டு வரப்படுது. 1961 கொண்டு வந்து இது பண்ணியிருப்பாங்க. பசுமை புரட்சியின் சிற்பி அப்படின்னு சுப்பிரமணியன் அவங்க சொல்லுவாங்க. தந்தை அப்படின்னு MS சுவாமிநாதன்,
இந்த டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேவா? நார்மன் போர்லாக் அப்படிங்கிறவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். அவர் தான் வந்து இந்த பசுமை புரட்சி உலக நாடுகள் ஃபுல்லாக கொண்டு போகிறது ஒரு காரணமாக இருந்திருப்பார். வீரிய ரக விதைகள் அதெல்லாம் கொண்டு வரப்பட்டது. கெமிக்கல் பூச்சிக்கொல்லி உரங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துறாங்க. அப்புறம் நவீன இயந்திரங்கள் கொண்டு வராங்க. உணவு உற்பத்தி பல மடங்கு அதிகரித்து வறுமை நீங்கியது. கேட்டாங்க ஒரு வருஷம் டிஎன்பிஎஸ்சியில், அரிசி உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைந்த ஆண்டு அப்படின்னா 1977. மொத்த கோதுமை கொள்முதல் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு 1973. இப்படி கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா வறுமையே அனைத்து துன்பங்களுக்கும் மூல காரணம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. வறுமை என்பது வன்முறையின் மோசமான வடிவங்கள் ஒன்றுன்னு காந்தியடிகள் எல்லாம் சொல்றாங்க. உங்களுக்கு இப்ப பாலைவன மக்கள் வழிப்பறி செய்து அதுல ஈடுபட்டாங்க அப்படின்னு நம்மளே படிக்கிறோம். பாலைவனத்துல உள்ளவங்க ஏன் வழிப்பறி செய்யறாங்க? அவங்க ஏதாவது தொழில் செய்யணும்னா தொழில் இல்லை. பாலைவனத்துல இருந்து இப்ப மருத நிலத்துல விவசாயம் பண்ற மாதிரி பாலைவனத்துல பண்ண முடியாது, வழிப்பறி பண்ணாங்க. அதை தான் இங்க சொல்றாங்க. ஒருத்தன்ட்ட வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அடுத்தவன் வழிப்பறி தான் செய்வான் அப்படின்னு சொல்றாங்க. ஐக்கிய நாடுகள் அவையால் சர்வதேச வறுமை ஒழிப்பு ஆண்டாக கடைபிடிக்கப்பட்டது 1996. ஒவ்வொரு வருஷமும் வந்து ஐநா சபை ஒரு ஒரு ஆண்டா அறிவிக்கும். அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எழுத்தறிவு ஆண்டா 1990 சொல்லியிருப்பாங்க. குழந்தைகள் ஆண்டு பெண்கள் ஆண்டு 1978, குழந்தைகள் ஆண்டு 1979. இது வந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு ஆண்டு வந்து அறிவிப்பாங்க. இந்த வறுமை பத்தி பாரதியார் கூட சொல்லியிருப்பாரு. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார். அதையும் வந்து பாத்துங்க. தமிழ் புக்ல இருக்குது, நியூ புக்ல இருக்கு. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன அப்படின்னு வள்ளிக்கண்ணன் வந்து சொல்லியிருப்பார். இது மாதிரி இதெல்லாம் சிலது கேட்பாங்க. அதனால ஜஸ்ட் பாத்துங்க. வறுமை ஒழிப்பு திட்டங்கள், பாவர்ட்டி அலிவேஷன் ப்ரோக்ராம்ஸ். வறுமை ஒழிப்புக்காக அரசாங்கம் எதுவுமே செய்யலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன திட்டங்கள் அப்படின்னா 1952 சமூக முன்னேற்ற திட்டம். 1952 சமூக முன்னேற்ற திட்டம். அதுல ஆரம்பிச்சு 1975 வந்து பாத்தீங்கன்னா 20 பாயிண்ட் ஸ்கீம்பாங்க, 20 அம்ச திட்டம். ஓகேவா? அடுத்து 1983 ஊரக நிலமுற்று வேலை வாய்ப்பு உறுதி திட்டம். 1979 ட்ரைசம் இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு பயிற்சி. 1989 ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. இப்படி வந்து திட்டங்கள் எவ்வளோ இருக்கு. இன்னைக்கு நிறைய இருக்கு. திட்டங்கள் கம்மி கிடையாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வறுமை ஒழிப்பு திட்டங்கள். அப்புறம் 2000 பாத்தீங்கன்னா அந்தியோதயா அன்ன யோஜனா. 2013 உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு இது கொண்டு வந்தாங்க. இப்படி வந்து வறுமை ஒழிப்பு திட்டங்கள் வந்து ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்கு. இதெல்லாம் கொண்டு வந்து செயல்படுத்தி ஓரளவு வறுமையை குறைக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு வள்ளலார் பாடியிருப்பாரு. அதனால தமிழக அரசு பார்த்தீங்கன்னா தனிப்பெரும் கருணை நாள் அப்படின்னு அக்டோபர் 5 வந்து கொண்டாடுறாங்க. அவர் பற்ற வைத்த நெருப்பு இன்று வரை அணையாமல் பல பேருக்கு வந்து உணவு வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்னால இது ஒரு இதா சொல்றாங்க. இந்தியாவில் வறுமையும் ஆங்கில அரசு இல்லாத ஆட்சி. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு புக் எழுதுவார் தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் முதுபெரும் மனிதர். அதுல வந்து இந்தியாவின் வறுமைக்கு வந்து ஆங்கிலேயர்கள் காரணம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லி வச்சிருப்பாரு. இந்தியாவில் முதலில் தனிநபர் வருமானத்தை கணக்கிட்டவர் யாருன்னு ஒரு வருஷம் டிஎன்பிசில கேட்டாங்க. தாதாபாய் நவ்ரோஜி தான். இவர் அந்த புக்ல டீட்டெயிலா எழுதியிருப்பாரு. ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்து 1835 ஆங்கில கல்வி நம்ம கொண்டு வந்திருப்பாங்க. மெக்காலே பிரபு ஆங்கில கல்வி படிச்ச இந்தியர்கள் வெளிநாடுகளோட இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது தான் அவங்க பண்ற தப்பெல்லாம் தெரியுது. இப்போ 1866 பாத்தீங்கன்னா ஒரிசா பஞ்சம், பயங்கரமான ஒரு பஞ்சம். வந்து மில்லியன் கணக்கான மக்கள் வந்து உணவு உணவு இல்லாம அப்படியே பசியில உடல் மெலிஞ்சி போய் செத்தாங்க. பசினா நான் ஒரு 15 நாள் 20 நாள் ஒரு மாசம் நீங்க எப்படி சாப்பிடாம இருக்க முடியும் தண்ணி எதையோ குடிச்சுக்கிட்டு? அப்படியெல்லாம் இறந்திருக்காங்க. அந்த ஒரிசா பஞ்சத்தின் போது ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா 200 மெட்ரிக் டன் கோதுமையை இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இங்கிலாந்துல ஒன்றும் உணவு பஞ்சம்லாம் கிடையாது. அங்க வந்து ஆல்ரெடி இருக்கு, எல்லா எல்லா உணவுப் பொருள்லாம் இருக்கு. ஆனா வீம்புக்கு இதை அனுப்பி வைக்கிறாங்க. இதை இங்க கொடுத்துருக்கலாம் மக்கள் பசியில வாழ்றவங்களுக்கு. அதெல்லாம் அந்த புக்ல மென்ஷன் பண்ணி நல்லா எழுதியிருப்பாரு. ஆங்கிலேயர்களோட அந்த சுரண்டல் கோட்பாட்டை கரெக்டா சொல்லியிருப்பாரு. பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதன ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் அப்படின்னு ராக்னர் நருகஸ் சொல்லியிருப்பாரு. ஒரு வருஷம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டாங்க. இது முக்கியமான கொஸ்டின். பின்தங்கிய நாடுகள்னாலே மூலதன ஆக்கம் வந்து எங்க இருந்து வரும்? வாய்ப்பு இல்லை. அதுதான் இதுக்கு வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? லாரன்ஸ் வளைவு, லாரன்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனை அளக்க உதவுகிறதுனா வருமான சமத்துவமின்மை. இதெல்லாம் நீங்க இதுல டிகிரி ஸ்டாண்டர்ட் போகும்போது இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து உலகிலேயே அதிக ஊட்டச்சத்து மக்கள் அடர்த்தி கொண்ட நாடுன்னா சிங்கப்பூர். ஊட்டச்சத்து மக்கள் அடர்த்தி அப்படின்னா வந்து
மொத்த மக்கள் தொகை எவ்வளோ பரப்பில் பயிரிடப்படுகிறது, பயிர் உற்பத்தி பண்றாங்க, அதை பொறுத்து இது கணக்கிடுவாங்க. இப்போ சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா பயிரிடும் பரப்பே கிடையாது, அங்கே சாகுபடியே கிடையாது. அவங்க டாப்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா காசு கொடுத்து வாங்கிடுறாங்க. அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்கு, அதனால அவங்க வந்து வாங்கிடுறாங்க. ஊட்டச்சத்து மக்களுக்கு வந்து ஊட்டச்சத்து இல்லாம பாத்துக்கிறாங்க. அதான் சொல்லுவாங்க 5 வேளை சாப்பிடுவாங்களாம் சிங்கப்பூர்ல. நம்ம 3 வேளை சாப்பிடுறோம், 2 வேளை சாப்பிடுவாங்க சில பேர். டைரக்டா மதிய சாப்பாடு நைட் சாப்பாடுலாம் சாப்பிடுவாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா சிங்கப்பூர்ல 5 டைம் சாப்பிடுவாங்க. காலையில, மதியம் 11 மணிக்கு, 3 மணிக்கு, 5 மணிக்கு, 8 மணிக்கு, அது மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. அதனாலதான் அவங்க டாப்ல இருக்காங்க. இந்தியாவில் தற்போது வறுமை கோட்டை நிர்ணயிப்பது யாருன்னு இதை அப்ப அடிக்கடி கேட்கறாங்கன்னா நிதி ஆயோக். ஓகே, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது, இந்த அமைப்பு தான் தற்போது வறுமை கோட்டை வந்து நிர்ணயித்து பார்த்துக்குது. கரீபி ஹட்டாவோ இந்த முழக்கம் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது இதுலயும் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்லயும் கேட்டிருக்காங்க. 4வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது இந்த முழக்கம் கொண்டு வரப்பட்டது. ஓகே, இது எப்படி வந்துச்சுன்னா, இது ஒரு இது எதிர்கட்சிகள் வந்து 1970 பொது தேர்தல் டைம்ல இந்திரா அட்டாவோ அப்படின்னு ஸ்லோகன் வைப்பாங்க. இந்திரா அட்டாவோனா இந்திராவை நீக்குவோம், தூக்குவோம் அப்படிங்கிற மாதிரி. அவங்கள தூக்கிட்டு நம்ம ஆட்சிக்கு வரணும்னு வச்சிருப்பாங்க. அவங்க இந்திரா காந்தி என்ன பண்ணுவாங்கன்னா கரீபி அட்டாவோ, அவங்க வந்து நான் வறுமையை ஒழிக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்லோகன் கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி வந்ததுதான் இது. ஏழைகளுக்கு உணவளிக்கும் அன்னபூர்ணா திட்டம் 2000 கொண்டு வரப்பட்டது. இது ஒரு வருஷம் கேட்டாங்க, ஜஸ்ட் பாத்துங்க. தமிழ்நாட்டில் படி அரிசி திட்டம், இது வந்து ஒரு ஃபேமஸான திட்டங்க, அறிஞர் அண்ணாவால கொண்டு வரப்பட்டது. இது என்ன படி அரிசி ஏன் அவ்வளவு ஃபேமஸ் அப்படின்னா, இப்ப இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அந்த காலத்துல அரிசி உணவு ஒரு வேளை சாப்பிட்டாலே அவங்க பெரிய பணக்காரங்களா இருக்கணும். ஜமீன்தாரா இருந்தா மட்டும்தான் ஒரு வேளை இல்ல 2 வேளை அரிசி சாப்பிட முடியும். அப்படி ஒரு இதா இருந்தது. ஏன்னா சிறுதானிய வகை எள்ளு கொள்ளு அது மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அரிசி சாப்பாடு வந்து ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்துலதான் அண்ணா வந்து என்ன ஆசைப்படுறாருன்னா, ஒரு படிக்கு வந்து நான் 3 கிலோ அரிசி கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு ஆசைப்படுவார். ஆனா அவரால் செயல்படுத்த முடியாது. அப்புறமா என்ன பண்ணுவார்னா, ஆட்சிக்கு வந்தோன்னா சரி சொல்லிட்டோம், இதை எப்படியா செஞ்சே ஆகணும்னு ₹1 ஒரு படி கொடுத்துருப்பாரு. டிஎன்பிஎஸ்ல நிறைய டைம் கேட்டாங்க. முன்னெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க. இப்போ இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு கேட்கறது இல்லை. ஆனா பாத்துக்கணும் கண்டிப்பா. இது வந்து நீங்க விட்டுற முடியாது. தமிழ்நாட்டில் படி அரிசி திட்டம் வந்து அண்ணா கொண்டு வரும். எல்லாம் சாப்பாடு பிரச்சனை அப்பெல்லாம் அவ்வளவு. ஒரு ஒரு ரைஸ் ஒரு சோறுன்னு சொல்லுவாங்களா, அது கூட சிந்துனா எடுத்து தட்டில் போட்டு சாப்பிடுவாங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம நிறைய வேஸ்ட் பண்றோம். ஓகேவா, உணவு வந்து வேஸ்ட் பண்றோம். அன்னைக்கு அப்படி இருந்தது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்பாங்க. தமிழ்நாட்டில் 2016 கொண்டு வந்தாங்க. இது எல்லாமே இதுவும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. தண்டேக்கர் ராத் அவர்களின் கணக்கீட்டின்படி அன்றாட குறைந்தபட்ச கலோரின்னா தெரியல, வெப்பத்தோட அளவு 2250. என்ன கலோரி அப்படின்னா, ஒரு பிஸ்கட் பாக்கெட் நீங்க ₹5 வாங்கினா கூட அதுல எத்தனை கலோரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுல உள்ள இன்கிரீடியன்ஸ் இருக்குல்ல, அதை நீங்க சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குள்ள போய் கலோரிங்கிற வெப்பம் அந்த ஆற்றலா மாறும். அது கார்போஹைட்ரேட் குளுக்கோஸா மாதிரி தான் நம்ம உடம்புக்கு வந்து ஆற்றலை கொடுக்குது. அந்த இதை வச்சு இதை மெஷர் பண்றாங்க. ஓகேவா, ஏழ்மையை போக்குவதற்காக 14 அம்ச கொள்கையை கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியார். 14 அம்ச கொள்கை அப்படின்னா பெரியார், 20 அம்ச கொள்கைனா இந்திரா காந்தி. ஓகே, அடுத்து பார்ப்போம். இப்போ வறுமை பார்க்குறோம். வறுமையில நிறைய டைப் இருக்கு. ஓகேவா, பார்த்தீங்கன்னா இப்போ முழு வறுமை அப்சொல்யூட் பாவர்ட்டி அப்படிம்பாங்க. முற்றிய வறுமை இல்லை முன்னிலை வறுமை டெம்பரவரி பாவர்ட்டி. அடுத்து ஒப்பீட்டு வறுமை அப்படிம்பாங்க. முதல் நிலை வறுமை, 2ஆம் நிலை வறுமை, கிராமப்புற வறுமை. நிறைய வறுமை இருக்கு. உங்களுக்கு சொல்லும்போது புரியும், இது சும்மா படிச்சீங்கன்னா புரியாது. இப்போ முழு வறுமை அப்சொல்யூட் பாவர்ட்டி அப்படின்னா என்னன்னா, உண்மையிலேயே வறுமையில இருப்பாங்க. எப்படின்னா, நான் இப்ப சொன்னல, உணவு, உடை, உறைவிடம் இது 3மே கிடைக்காது. இதுல ஏதோ 1 2 கிடைக்காது. உண்மையிலே கஷ்டப்படுவாங்க. அதுதான் முழு வறுமை. இந்த முற்றிய வறுமை, முன்னிலை வறுமை, இல்லைன்னா அமைப்பு சார்ந்த வறுமை அப்படின்னா, சில நேரத்துல சில ஏரியாவில் உள்ளவங்க பாதிக்கப்படுவாங்க. சீசன் மாதிரி அந்த ஒரு 6 மாசத்துக்கு கஷ்டப்பட்டு வறுமையில இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வருமானம் ஏதோ ஒன்று கிடைக்கும், நல்லா இருப்பாங்க. இப்படி வந்து மாறி இருக்கும். ஓகேவா, இது சில ஊர்கள்ல சில இடத்துல இப்படி ஒரு டைப் இருக்கும். ஓகேவா, வறுமை வந்து சில குறுகிய காலத்துக்கு மட்டும் இருக்கும். ஒப்பீட்டு வறுமைங்கிறது நம்மளா கம்பேர் பண்றது. இப்போ ஒரு பணக்காரர்களோட ஏழைகளை கம்பேர் பண்ணும்போது அதை வந்து ஒப்பீட்டு வறுமை எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத காட்டுவாங்க. முதல் நிலை வறுமை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிராமப்புற பகுதியில் காணப்படும். 2ஆம் நிலை வறுமை அப்படிங்கிறது நல்ல வருமானம் வரும். முதல் நிலை வறுமையில வந்து வருமானமும் குறைவா இருக்கும். 2ஆம் நிலை வறுமையில வருமானம் அதிகமா இருக்கும், ஆனா அந்த குடும்பம் வறுமையில இருக்கும். அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இப்போ ஒரு குடும்பத்துல வந்து எல்லாருமே வேலைக்கு போவாங்க. அம்மா வேலைக்கு போவாங்க, அப்பா, தம்பி ஓரளவு நல்லா வருமானம் எல்லாரும் வேலைக்கு போவாங்க. ஆனா குடும்பம் வந்து கடன் வாங்கி கஷ்டத்துல இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் வந்து அப்பா வேலைக்கு போவாரு, அவர் குடிச்சிட்டு அவர் செலவு பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாரு. அம்மா வேலைக்கு போவாங்க, அவங்க எங்கேயாவது செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. தம்பி வேலைக்கு போவான். இது மாதிரி எல்லாம் சம்பாதிப்பாங்க. ஆனா திறமையான குடும்ப நிர்வாகம் இருக்காது. யாரோ ஒருத்தர் எடுத்து கண்ட்ரோல் பண்ணி எல்லாரையும் வச்சு செயல்படுத்த மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு லோன்ல இழுத்து விட்டுட்டு போயிருவாங்க. அதத்தான் வந்து 2ஆம் நிலை வறுமை அப்படிம்பாங்க. கிராமப்புற வறுமை, அப்புறம் நகர்ப்புற வறுமை அந்த அந்த பகுதியில உள்ளத வச்சு சொல்லுவாங்க. ஓகே. இது மாதிரி வந்து வறுமையில நெறைய வகை இருக்கு. ஓகே. இத எப்படி சொல்றாங்கன்னா, கொஸ்டினா கேட்கும்பொழுது, வாழ்வதற்கு தேவையான குறைந்தபட்ச வசதிகளுக்கு கீழே வாழும் வறுமை எவ்வாறு அழைக்கப்படும்னா, முழு வறுமை. ஓகேவா? வறுமை எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்னா, அந்த சாப்பாடு மட்டும் கிடைச்சா, அவங்களுக்கு வறுமையில இல்ல அப்படிலாம் கிடையாது. சிலர் என்ன சொல்லுவாங்க, 3 வேளை சாப்பிடுறாங்க. அவங்க வறுமையில இருக்காங்களா? அப்படிலாம் கேட்பாங்க. அப்படி கிடையாது. 3 வேளை சாப்பிட்டா மட்டும் அவங்க வறுமையில இல்லைன்னு கிடையாது. சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம் இது எல்லாமே நல்லா இருக்கணும். ஓகேவா? இந்த அமர்த்தியா குமார் சென் இவர் கூட இந்த ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு. இதுக்காக தான் அவருக்கு நோபல் பரிசே கொடுத்திருப்பாங்க 1998ல. வறுமை மற்றும் பஞ்சம், உரிமை மற்றும் இழப்பு. பாவர்ட்டி அண்ட் ஃபெமின் அண்ட் எஸ்ஏ ஆன் என்டைட்டில்மெண்ட் அண்ட் டெப்ரிவேஷன் அப்படின்னு ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி அதில் தான் நோபல் பரிசு 1998ல வாங்கியிருப்பாரு. ஓகேவா? ஃபைனலா பார்த்தீங்கன்னா, வறுமை தொடர்பா வறுமையை வந்து எப்படியெல்லாம் நீக்கலாம் அப்படின்ட்டு சில குழுக்கள்லாம் அமைச்சாங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, கமிட்டீஸ்லாம் கேட்பாங்க. லக்கவாடா குழு 1989. ஓகே. அது ஒண்ணு பாத்துங்க. தண்டேகர் ராத் குழு தான் அந்த கலோரி சொன்னது. டெண்டுல்கர் குழுங்கிறது 2005ல. ரங்கராஜன் குழு அது பாத்தீங்கன்னா இவர் தான் 12வது நிதி ஆயோகோட தலைவர் ரங்கராஜன் 2012ல. இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உலகளாவிய பொது வழங்கல் முறை யுனிவர்சல் பிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் 1967லேருந்து செயல்படுத்தாங்க. இந்த ரேஷன் அட்டை, ரேஷன் கார்டை வச்சு ஜாமான் வாங்கறதுலாம் எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா 1967ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ தமிழ்நாடு வந்து பொது வழங்கல் முறை அப்படிம்பாங்க யுனிவர்சல் பிடிஎஸ். ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல வந்து டார்கெட் பிடிஎஸ். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ கேரளா போறீங்க. கேரளா போனீங்கன்னா எல்லாருக்கிட்டையும்லாம் ரேஷன் கார்டு இருக்காது. கஷ்டப்படுறவங்க ஏழைகள்கிட்ட மட்டும்தான் ரேஷன் கார்டு. மற்றவங்களுக்கு ரேஷன் கார்டே கிடையாது. அதுதான் டார்கெட் பிடிஎஸ் அப்படிம்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் யுனிவர்சல் பிடிஎஸ் எல்லாருக்குமே ரேஷன் கார்டு. என்ன ஒண்ணுன்னா சிலருக்கு வந்து அதான் பிரிச்சு சொல்லுவாங்கல்ல, பிஓஹெச் ஏதாவது சொல்லுவாங்க. அடுத்து வந்து சுகர் கார்டு அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ரேஷன் கார்டு கொடுத்துருவாங்க. நீங்க ஒரு அடையாளமா சில பேர் வந்து ஒரு அடையாள அட்டை மாதிரி வச்சுக்குவாங்க. எந்த ஜாமானும் வாங்க மாட்டாங்க. ஓகேவா? ஏன்னா கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து வசதியா இருப்பாங்க. சிலருக்கு வந்து எல்லாமே குடுப்பாங்க. சிலருக்கு வந்து சுகர் மட்டும் குடுப்பாங்க. இப்படிலாம் நெறைய டைப் இருக்கு. ஆனா என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரேஷன் கார்டு. அதுதான் இதோட சிறப்பு. கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பிற்காக 1985ல் யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டதுன்னா, ஜி.வி.கே. ராவ் குழு. இவங்க தலைமையில தான் அமைச்சிருப்பாங்க. இந்த பஞ்சாயத்து அமைப்பு வந்து வேறற்ற புட்கள் அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. அத டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி கேட்பாங்க. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா வறுமை பத்தி டீட்டெயிலா பார்த்தோம். வறுமை வந்து எப்படி அதனால இந்தியா வந்து எப்படி பாதிக்கப்படுது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அதான் நிறைய பிரச்சனையே வரும் வறுமையால. இப்போ இந்த ஸ்லம் ஏரியா அங்கங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வறுமையில இருப்பாங்க. அதனாலேயே நிறைய குற்றங்கள்லாம் பண்ணுவாங்க. வறுமையில இருக்கான் அதனால திருடுனான், வறுமையில இருக்கான் இது பண்ணான் அப்படின்ட்டு. இப்போ சொல்லுவாங்களே அவர் சரக்கு அடிச்சிருந்தாரு அதனால அவருக்கு தெரியல சண்டை போட்டாரு அடிச்சிட்டாரு. அது மாதிரி வறுமை சம்பந்தமா சில குற்றங்கள் நடக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து வேலை வாய்ப்பின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட். இது எப்படி டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின் கேட்குறாங்க. இது என்னென்ன பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்னால தான் நீங்கள் இந்த கிளாஸே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் எத்தனை பேர் டிகிரி முடிச்சிருப்பீங்க. இப்போ சில நாடுகள்ல எல்லாம் டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்குது. அந்த உங்களுக்கு வேலை கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. அப்படிலாம் சில நாடுகள் இருக்கு, சில இருக்கு. ஆனால் இந்தியாவில் மட்டும் நீங்கள் எத்தனை டிகிரி முடிச்சாலும் வேலைங்கிறது கிடைக்காது. போட்டித் தேர்வு எழுதணும். அந்த அளவுக்கு போட்டிகள் அதிகமாக இருக்கு. சரி, போட்டித் தேர்வும் பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாம் வந்து போட்டித் தேர்வு எழுதுனா பாதி இல்லை வந்து 30%, 100 பேர் எழுதுனா 30 பேருக்கு வேலை கிடைக்கும். அப்படி இருக்கு. இந்தியாவில் மட்டும் 100 பேர் எழுதுனா ஒருத்தருக்கு, இல்லைன்னா ஒருத்தர் கூட கிடைக்காது. 200 பேர். டிஎன்பிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா 300க்கு ஒரு ஆள் அப்படிங்கிற ரேஷியோல தான் வேலை கிடைக்குது. அதுவும் இப்போ உள்ள வேக்கண்ட் வந்து 4000 தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அது இதெல்லாம் போக ஒரு 1000 பேருக்கு தான் கிடைக்குன்னா 600க்கு ஒன்று இல்லை 800க்கு ஒன்றுன்னு ஆயிரும். அவ்வளோ டஃப் ஆயிடுச்சு இந்த இந்த வரப்போற குரூப் 4. இதுதான் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. எல்லாம் நானா சொன்னால அன்எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது இருக்கு எல்லா நாட்டிலையுமே.
எல்லாருக்குமே வேலை கிடைச்சிரும் உடனே அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இந்தியாவில் அதிகமாக இருக்கு. ஓகேவா? இப்போ இதுலலாம் வந்து எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, விவசாய தொழிலாளர்களுக்கு உடனடியாக தொழிற்சாலையில் வேலை கிடைக்காது. இது மாதிரி வர வேலையை தான் வந்து கட்டமைப்பு வேலையின்மை, ஸ்ட்ரக்சரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிம்பாங்க. இப்போ ஒரு ஊர்ல வந்து ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து அந்த ஊர்ல உள்ள விவசாய தொழிலாளர்லாம் வாங்க வேலைக்கு வாங்கன்னு கூப்பிட முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த ஃபேக்டரி வேலை வந்து யாருக்கு தெரியுமோ அவங்கள தான் வேலையில வைக்க முடியும். ஓகேவா? அதை தான் கட்டமைப்பு வேலையின்மை அப்படிங்கிறாங்க. பொருளாதார மந்தம், பெருமந்தம் ஏற்படும்போது ஏற்படும் வேலையின்மை, சுழல் வேலையின்மை. இது ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பொருளாதார பெருமந்தம், இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன் இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வந்துருச்சுன்னா, கம்பெனி எல்லாம் ஃபயர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர வேலையிலேருந்து தூக்கிருவாங்க. ஏன்னா அவங்களால பேலன்ஸ் பண்ண முடியாது. சம்பளம் குடுக்க முடியாது. ஓரளவு அமௌண்ட் குடுத்து பண்ணுவாங்க. அத தான் இங்க சொல்றாங்க. ஒரு வேலையினை விட்டுவிட்டு வேறு நல்ல வேலை தேடுவதற்காக தற்காலிகமாக வேலை இல்லாமல் இருப்பது புரட்சி வேலையின்மை. இது சில பேர் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனில வேலை பார்ப்பாங்க. பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டு, அடுத்த வேலைக்காக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வேலை இல்லாம இருப்பாங்க. இது வந்து அவங்களா முடிவெடுக்கிறது. இத பிறழ்ச்சி வேலையின்மைம்பாங்க. கிராமங்களில் அறுவடை இல்லாத காலத்தில் தோன்றுவது பருவகால வேலையின்மை. புக்லயே குடுத்துருக்கு. இந்தியாவில் விவசாயிகள் ஆண்டுக்கு 200 நாட்கள் மட்டுமே வேலை செய்கிறார்கள் அப்படின்னு. அது கிட்டத்தட்ட கரெக்ட் தான். ஏன்னா விவசாயம்ங்கிறது டெய்லி எல்லாம் வேலை கிடைக்காது. வந்து இந்த மழை காலங்கள்ல அப்பலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப தண்ணி இல்ல. இப்ப இந்த மாசம்லாம் என்ன பண்ணுவாங்க விவசாயிகள்லாம் வேலை இருக்காது. வேற ஏதாவது வேலை பார்ப்பாங்க. இல்லன்னா மரத்தடியில அங்கங்க படுத்து தூங்குவாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். இந்த காலத்த ஓட்டுறதுக்கே. ஓகேவா? அது மாரி உள்ளதும் ஒரு வேலையின்மை தான். மறைமுக வேலையின்மை அப்படிங்கிறது வேளாண்மையில காணப்படுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு வேலையை செய்வதற்கு தேவைப்படும் ஆட்களை விட அதிகமான ஆட்கள் அந்த வேலையில் ஈடுபடுவது தான் மறைமுக வேலையின்மை. ஓகே. சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, 10 பேர் வேலைக்கு வாங்கன்னா, அங்க 50 பேர் வந்து நிப்பாங்க. ஓகே. அந்த மாரி உள்ள பிரச்சனை தான் அது. ஓகே. இந்தியாவில் வேலைக்கான உரிமை அப்படிங்கிறது டிபிஎஸ்பில சொல்லியிருக்காங்க. அ அடிப்படை உரிமையெல்லாம் சொல்லல. வேலைக்கான உரிமைய பத்தி இதுல பார்ட் 4ல அரசு வழிகாட்டு நெறிமுறைகள வச்சிருக்காங்க. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க வந்து கோர்ட்டுக்கெல்லாம் போய் எனக்கு வேலை குடுக்கணும் கேஸ் எல்லாம் போட முடியாது. ஏன்னா இருக்கிறது டிபிஎஸ்பில. ஃபண்டமெண்டல் ரைட்ல மட்டும் இந்த வேலை உரிமை இருந்துச்சுன்னா, கேஸ் போட்டுருவாங்க எல்லாம். நான் டிகிரி முடிச்சிருக்கேன். எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு கவர்மெண்ட் மேலேயே கேஸ் போட்டுருவாங்க. அதனால தான் எதுல வச்சிருக்காங்கன்னா, டிபிஎஸ்பில வச்சிருக்காங்க. இதுல வந்து நீங்க மேல்முறையீடு செய்ய முடியாது. ஓகே. அடுத்து 1966ல் வேலையின்மை தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு வந்து பகவதி குழு. இந்த 1970, 80 காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல நெறைய கல்லூரிகள்லாம் கட்டுனாங்க. கல்லூரிகள் வரும்போது முதல் தலைமுறை பட்டமதாரி. ஒவ்வொரு ஊர்லயும் புதுசு புதுசா எல்லாம் வந்து டிகிரி படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியெல்லாம் வேலை பார்த்தவங்கலாம் நெறைய பேர் நல்ல வேலைக்கு போயிட்டாங்க. நான் வேலை இல்லாதவங்களும் இருக்காங்க. 1985, 90ல நான் சொல்லுவேன்ல, அந்த நெறைய படம்லாம் வந்துச்சு. அப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, டிகிரி முடிச்சுட்டு டக்கின் பண்ணிட்டு, ஃபைல் எடுத்துக்கிட்டு பஸ்ல அப்படியே தொங்கிட்டு, இன்டர்வியூ போவாரு, வேலைக்கு போவாரு, வேலை கிடைக்கல சுத்திக்கிட்டே இருப்பாருன்னு படம் வரும். ஏன்னா, அப்பலாம் நெறைய பட்டதாரிகள் வெளியில அவுட் ஆகுறாங்க. ஆனா, வேலை வந்து எந்த முன்னேற்றமும் இல்ல. அப்படியே தான் இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் இருந்துச்சு. அதான் குழு அமைச்சாங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அங்க வந்து படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு மந்த்லி 800, 600 எல்லாம் குடுக்குறாங்க. 400லாம். நீங்க 10th படிச்சுட்டு 5 வருஷம் ஆச்சுன்னா உங்களுக்கு 400 தர்றாங்க. அது ஒரு 2, 3 வருஷமா ஹேண்டிகேப்ட் உள்ளவங்களுக்கு மட்டும் ஃபுல்லா தர்றாங்க அமௌண்ட். இவங்க இல்லைன்னா 5 வருஷமா ஏதோ தர்றாங்க. அது மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கம் வந்து ஏதோ வந்து பண்றாங்க. வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு. ஆனா எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல வந்து வேலையெல்லாம் கிடையாது இப்ப. 2017லயே இது பண்ணிட்டாங்க. எம்ப்ளாய்மென்ட் எவ்வளவு சீனியாரிட்டி ஆனாலும் எந்த வேலையும் உங்களுக்கு கூப்பிட்டெல்லாம் எதுவுமே குடுத்துற மாட்டாங்க. நீங்களா வந்து சும்மா பேருக்கு பதிவு பண்ணி வச்சுக்கணும். நீங்க படிச்சு என்ட்ரன்ஸ் ஏதோ எக்ஸாம் எழுதி நீங்க தான் வேலைக்கு போகணும். முன்ன அப்படி கிடையாது. ஒரு 20, 30 வருஷத்துக்கு முன்னால எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல சீனியாரிட்டி படி அந்தந்த வேலையை வந்து குடுப்பாங்க. இப்ப வந்து டிஆர்பி, டெட் எல்லாமே எக்ஸாம் தான். என்ட்ரன்ஸ் எழுதணும். யார் டாப்ல வர்றாங்களோ அவங்க வேலைக்கு போகணும். அந்த ஒரு சிஸ்டம் வந்துருச்சு. முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றம் என்ற ஆய்வு கட்டுரை எழுதியவர் யார் அப்படின்னா வி.கே.ஆர்.வி. ராவ். ஓகே, இவர் தெரியும்ல, ஜே.எம். கின்ஸோட மாணவர் அப்படின்னு நம்ம புக்ல கொடுத்துருக்கு. இந்த இது வந்து நம்ம 11th புக்ல உள்ளதுதான். இது பார்த்துங்க. மின்சார பற்றாக்குறையினால் தொழிற்சாலையில் ஏற்படும் வேலையின்மை இதுவே கிளர்ச்சி வேலையின்மை அப்படிம்பாங்க. ஏன்னா கரண்ட் அப்படிங்கிறது ஃபேக்டரிக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? கரண்ட் இல்லைன்னா அந்த ஏரியாவில் உள்ள ஃபேக்டரி எல்லாம் இதாயிரும். ஒரு நாள் கரண்ட் இல்லைனாலும் அந்த ஃபேக்டரிக்கு பல லட்சம் வந்து இழப்பு ஏற்படும். உற்பத்தி வந்து நிக்க கூடாது. ஓகேவா? அதனால தான் கரண்ட் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த ஊர்ல ஃபேக்டரியே அங்க விட்டுட்டு ஓடிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. கரண்ட் வந்து விவசாயத்துக்கும் சரி தொழிற்சாலைக்கும் ரொம்ப முக்கியம்.
கணிப்பொறிகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் வேலையின்மை, தொழில்நுட்ப வேலையின்மை. இது எப்பயோ ஆரம்பிச்சிருச்சு. கணிப்பொறிகள்லாம் வர ஆரம்பிச்சது. வேலை நிறைய பேருக்கு வேலை இல்லாம போச்சு. இந்தியாவில் வேலையின்மை பற்றி ஆராய்ந்து அறிக்கை கொடுத்த கமிட்டினா டான்ட்வாவா கமிட்டி. ஓகே, அது வந்து பகவதி கமிட்டி, இது டான்ட்வாவா கமிட்டி. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டாங்க. ஓகேவா? வெளிப்படையான வேலையின்மை, அதான் தெரியும். வேலைக்கு செல்ல தயாராக இருந்தும் எந்த வேலையும் கிடைக்காமல் இருப்பது வெளிப்படையான வேலையின்மை. தன் விருப்ப வேலையின்மைன்னு ஒண்ணு இருக்கு. சிலருக்கு வந்து வேலைக்கு போக அவங்களுக்கு ஆர்வம் கிடையாது, யாரும் அவங்களை போக சொல்லலை. அப்படியெல்லாம் இருப்பாங்கன்னா இருப்பாங்க. சில பணக்காரர்கள் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா பையனை வேலைக்கெல்லாம் இங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா வேலைக்கு போனா அங்க யாராவது திட்டுவாங்க பையனை வேலை செய்ய சொல்லி. பையன் இதா இருந்தா அது மாதிரிலாம் சில பேர் அனுப்ப மாட்டாங்க. நோயாளிகள் சில பேர் படுத்த படுக்கையா இருப்பாங்க, பிரச்சனையில இருப்பாங்க, அடிபட்டு அவங்கெல்லாம் வேலைக்கு போக முடியாது. உடல் ஊனமுற்றவர்கள் ஒரு சிலர் நல்லா வேலை செய்வாங்க, சிலரால போக முடியாது. வயோதிகர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வயோதிகர்கள் பெண்கள்லாம் சில இடத்துல வேலைக்கு வச்சுக்குவாங்க, ஆனால் ரொம்ப குறைவான சம்பளம் கொடுக்கறதுக்காக வச்சுக்குவாங்க. நேர்மையான தொழிலை விரும்பாத திருடர்கள் அப்படியும் இருக்காங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பான், எங்கேயும் வேலைக்கு போக மாட்டான். அப்போ என்னதான் செய்வான்னா ஏதாவது குறுக்கு வழியில சம்பாதிக்கலாமான்னு பிளான் பண்ணுவான். அது யாராவது ஐடியா கொடுப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த சிஸ்டம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஃபோன் பண்ணி அந்த இது சொல்லுங்க, ஓடிபி சொல்லுங்க, இது சொல்லுங்க, உங்களுக்கு ப்ரைஸ் விழுந்திருக்கு அதை சொல்லுங்க, அப்படிலாம் ஏமாத்தி தொழில் செய்யறவங்க எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு குரூப் இருக்கு. ஓகேவா? நல்ல நாலேஜ் இருக்கும், அதை வந்து தப்பான வழியில பயன்படுத்தி சீக்கிரம் சம்பாதிக்கலாம்னு ஆசைப்படுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாவர்ட்டி பார்த்தோம், அன்எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தோம், எழுத்தறிவின்மை. அதான் நான் சொன்னேன்ல, இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னேன்ல, எழுத்தறிவின்மை அப்படின்னா ஒன்றும் ரொம்ப எல்லாம் பெரிய டார்கெட்லாம் சொல்லலை அவங்க. ஏதோ ஒரு மொழி இல்லை தாய்மொழி, ஒரு மொழி தான், அதை வந்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எழுத தெரிஞ்சா போதும், கல்வி அறிவு பெற்றவர் அப்படின்னு ஆயிடுவார் அவங்க. ஓகேவா? அப்படிதான் எழுத்தறிவின்மையை பத்தி சொல்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் அவங்களுக்கு தெரியும், ஒரு ஊர்ல ஒரு லெட்டர் வந்தாலே அந்த ஊர்ல ஒரு படிச்சவன் இருப்பாரு, அவர் எங்க இருக்காரோ அங்க தூக்கிட்டு இந்த லெட்டரை எடுத்துட்டு ஓடணும். ஓகே, அந்த காலம்லாம் மாறி இன்னைக்கு எல்லா வீட்லயும் படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. அதனால எந்த ஒரு மொழியையும் அல்லது எழுத அல்லது படிக்க கருத்தை புரிந்து கொள்ள 7 வயதிற்கு மேற்பட்டவர்களை எழுத்தறிவு பெற்றவர் அப்படிங்கிறாங்க. வேற எந்த தகுதியும் கிடையாது. அறிவு அப்படிங்கிறது மனிதனோட 3வது கண். கல்வி வந்து மனிதர்களின் மேம்பாடு முன்னேற்றத்திற்கு ஒரு கருவியாக இருக்கு, சிந்தனை மாற்றத்தை விளைவிக்குது அப்படின்னு நிறைய கல்வியோட சிறப்பு சொல்றாங்க. படிச்சாலே பல பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. படிப்பறிவு இல்லைன்னா பல பிரச்சனை புதுசு புதுசா உருவாகும் அப்படிம்பாங்க. நான் அதை சொன்னல, இந்த கும்பல் கொலை அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு, ஏன் அடிக்கிறாங்கன்னு கேட்க மாட்டாங்க. இங்கேருந்து போவான், இவர் கட்டை எடுத்துட்டு போய் 2 அடி அடிப்பான் தலையில. அது மாதிரிதான் படிக்காதவன் தான் செய்வான். படிச்சவனா எல்லாரையும் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுவான். எல்லாம் நிறுத்துங்க, எல்லாம் நிறுத்து, ஏன் ஏன் அடிக்கிற, அவன் என்ன பண்ணான் என்னன்ட்டு அவன்கிட்ட வந்து பேசுவான். நீ எங்கேருந்து வர்ற, நீ என்ன தப்பு பண்ண, என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க. படிக்காதவனா என்ன பண்ணுவான், எல்லாம் போவான், அவன் எல்லாம் அடிக்கிறான், நானும் அடிச்சேன்றான் அவரே இதுல. ஓகேவா? அதுக்குதான் படிப்பு இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8. இது பாத்துங்க. இப்ப கல்வி எழுத்தறிவின்மை இதெல்லாம் வந்து பார்த்தா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு தெரியணும். ஆங்கிலேயர்கள் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இந்த பட்டய சட்டம் 1813 அது டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்பாங்க. இந்தியாவில் இந்தியர்களின் கல்வி வளர்ச்சிக்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ஒதுக்கிய சட்டம் எது, இல்லை எந்த பட்டய சட்டம்னு கேட்பாங்க. 1813 பட்டய சட்டம். அதுல இருந்து லார்டு மெக்காலே ஆங்கில கல்வி கொண்டு வந்தது, பெண் கல்விக்காக ஹண்டர் குழு கொண்டுட்டு வந்தது. அப்புறம் ஸ்கூல், ஏன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா குலக்கல்வி முறை அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த திண்ணைப்பள்ளி அதெல்லாம் இருந்து, அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து இந்த போர்டிங் ஸ்கூலு, இந்த இந்த இப்போ உள்ள பேட்டர்ல இந்த மாதிரி ஸ்கூல் கொண்டு வந்தாங்க. அப்புறம் கிறிஸ்டின் மிஷனரிஸ் வந்தாங்க, நிறைய ஸ்கூல் திறந்தாங்க. இப்படியா வந்து கல்வி வந்து இன்னைக்கு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக +2 ரிசல்ட்ல அரியலூர் டாப்ல வந்துச்சு. எல்லாரும் ஆச்சரியம் பார்த்தாங்க. ஏன்னா அரியலூர் அப்படிங்கிறது கொஞ்சம் பின்தங்கிய மாவட்டமா இன்னைக்கும் இருந்தாலும் கல்வியில பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னியாகுமரி, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்கள் தான் டாப்ல இருக்கும். இந்த தடவை அரியலூர் வந்திருக்கு. இப்படிதான் ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இயக்கங்கள் சுதந்திரத்திற்கு பிறகு என்ன பண்ணாங்க ஆங்கிலேயர்கள். ஓகே, பண்ணாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு வந்து பள்ளிகள், காமராஜர் தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு நல்லா தெரியும். 1952 பொது தேர்தலில் ராஜாஜி வந்து முதலமைச்சராக வர்றாரு. வந்து அவர் ஒரு பெரிய தப்பு பண்ணாரு. கல்வியில ஒரு தப்பு என்ன பண்ணாருன்னா குலக்கல்வியை ஆதரிச்சு
அதுக்கு திட்டம் கொண்டு வருவாரு. அத அமல்படுத்த பார்ப்பாரு. அந்த ஒரு பிரச்சனையால அவர் ஆட்சியே போயிரும். ஆட்சிய விட்டு தூக்கிருவாங்க. குலக்கல்வி என்ன அவ்வளோ டேஞ்சர்னா, இல்ல அந்த பழைய மாடல் என்னன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, வாரத்துல 3 நாள் ஸ்கூல் போனா போதும். 4 நாள் வந்து குலத்தொழிலே செய்யணும். இப்போ எங்க அப்பா பானை செய்றாருன்னா, நான் வீட்ல பானை தான் செய்யணும். ஸ்கூல் போயிட்டு வந்து மத்த நேரத்துல. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது. எல்லாம் பயங்கர எதிர்ப்பு. திராவிட கட்சிகள், இந்த கட்சியெல்லாம். ஆட்சிய விட்டே ஓடிருவாரு. போனோன்னா ராஜாஜி போனோன்னா, காமராஜர காங்கிரஸ்லேருந்து கொண்டு வந்து 1954ல போடுவாங்க. 54லேருந்து 63 வரைக்கும் 9 வருஷம் முதலமைச்சரா இருப்பாரு. அதான் உங்களுக்கு தெரியுமே. அவ்வளோ ஸ்கூல் நெறைய டீச்சர்ஸ், ஸ்டூடண்ட் இல்லாம முன்ன எல்லா ஸ்கூலையும் தொறந்துருவாரு. அப்புறம் மதிய உணவு திட்டம் கொண்டுட்டு வருவாரு காமராஜரு. பள்ளிகள்ல வந்து சீருடை முறைய வந்து அறிமுகப்படுத்துவாரு. ஓகே, ஏற்றத்தாழ்வை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி வந்து காமராஜர் பண்ணதுனால, ஆ இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இதெல்லாம் எண்ணிக்கை அதிகமாகி, படிப்பவர்கள் எண்ணிக்கை அதிகமானுச்சு. அதனால தான் ஜூலை 15 வந்து கல்வி வளர்ச்சி நாளா காமராஜர் இத வந்து கொண்டாடிட்டு வர்றோம். ஓகேவா? அதுக்கு பிறகு வந்து முதலமைச்சர்கள் கலைஞர், எம்ஜிஆர் எல்லாருமே சத்துணவு திட்டம் அது மாரி எம்ஜிஆர் வந்து இலவச காலனி திட்டம், இப்படிலாம் நெறைய திட்டங்கள் கொண்டு வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, காலை உணவு திட்டம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இது புரியாது. காலை உணவு திட்டம் தானேன்னு நீங்க ஈஸியா கடந்து போக முடியாது. நெறைய வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, காலை நேரத்தில பேரண்ட்ஸ் எல்லாம் 7 மணி, 6 மணிக்கெல்லாம் வேலைக்கு போறவங்க இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு ஏதோ அந்த நேத்து முதல் நாள் சாதத்தில தண்ணிய ஊத்தி, ஏதோ ஒரு ஊறுகாய வச்சுட்டு போயிருவாங்க. அத தான் அவங்க சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போணும். இல்லன்னா சாப்பிடாம கூட காலைல ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க நெறைய இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த காலை உணவோட அந்த இது புரியும். மகத்துவம் வந்து புரியும். இப்படி வந்து தமிழ்நாடு வந்து கல்வியில எப்பயுமே பின்தங்கினது கிடையாது. நெறைய திட்டங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்தியிருக்காங்க. அதனால இன்னைக்கு கல்வியில, உயர்கல்வி சேர்க்கையில எல்லாத்துலயும் தமிழ்நாடு வந்து டாப்ல இருக்கு. ஓகேவா? பாரதியார் பாருங்க, "தேடு கல்வி இல்லாத ஒரு ஊரை தீனுக்கு இரையாக மடுத்தல்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெறைய எல்லாருமே கல்வி பத்தி பாரதியார் சொல்லியிருப்பாரு, பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு, அறிஞர் அண்ணா எல்லாம் நெறைய சொல்லியிருப்பாங்க. ஓகே. அடுத்தது மத்திய அரசோட இந்த சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டம், அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு இத பாயிண்ட்ட பிடிச்சு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப வந்து 6 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச தொடக்க கல்வி அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஓகே. இது மாதிரி திட்டங்களால அத செயல்படுத்தும்போது, அந்த படித்தவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமாயிருக்கும். கல்வித்துறையின் அடிப்படையான பிரச்சனைகள் ஒன்று குறைவான முதலீடு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் பிப்ரவரியில பட்ஜெட் கொண்டு வருவாங்க. அதுல வந்து எந்த துறைக்கு எவ்வளவு ஒதுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் பட்ஜெட்ல என்ன சொல்லுவாங்க? ரூ. 1க்கு கன்வெர்ட் பண்ணி எத்தன அமௌண்ட் எந்தெந்த அமௌண்ட் எந்தெந்த இதுலேருந்து வந்துச்சு? ஜிஎஸ்டிலேருந்து வந்துச்சு. அத சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். சொல்லிட்டு இந்த இந்த அமௌண்ட்ட எப்படி செலவு பண்ண போறோம்னு சொல்லுவாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனுக்கு 2% ஹார்ட்லி 3% ஒதுக்குவாங்க அவ்வளோதான். ஆல்ரெடி சொன்னேன்ல கிளாஸ் ஆரம்பிக்கும்போதே. ராணுவத்துக்கு ஒதுக்குவாங்க 23% அது இதுன்ட்டு. ஆனா கல்விக்கு வெறும் 3%, 2%. இதுதான் கல்வியோட பெரிய பிரச்சனையே அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இன்னைக்கும் தமிழ்நாட்டுலலாம் இப்ப டிகிரி எல்லாம் முடிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த குவாலிட்டி இல்லைங்கிறாங்க. ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் என்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளியில வரும்போது, வெளிநாடுகள்ல இருப்ப போன்ற ஒரு தரம் இல்ல. ஒண்ணுமே தெரியாம தான் இருக்காங்க. மக்கப் பண்ணிட்டு வெளியில வர்றாங்க. ஒரு ஆராய்ச்சி இது இல்ல. அப்படிலாம் சொல்றதுக்கு காரணமே வந்து இன்னும் நம்ம முன்னேறணும். கல்வியில இன்னும் நெறைய இது இருக்கு. ஆனா நம்ம அது செய்யல அப்படின்னு சொல்ல வராங்க. நெல்சன் மண்டேலா சொல்லியிருப்பாரு, "இன்று உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உள்ளது. அதன் பெயர் கல்வி." இதெல்லாம் வந்து கல்வியோட சிறப்ப வந்து சொல்லுவாங்க. ஓகே. நாலடியார் கல்வி அழகே அழகுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படிலாம் வந்து நெறைய அந்த காலத்திலேயே கல்விய பத்தி நெறைய சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து வந்து கல்வி என்பது நுகர்வும் முதலிடம். கல்வியில் செய்யப்படும் முதலீடு மனித மூலதனம் எனப்படும். இது தெரியும். வந்து இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்னைக்கு ஸ்கூலுக்கோ, இல்ல காலேஜுக்கோ நீங்க கட்டுற ஃபீஸ் வந்து செலவு, இது வந்து தண்டம் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. சொல்லுவாங்க தண்ட செலவு. கிடையாது. இது வந்து முதலீடு. நாளைக்கு இது வந்து பல மடங்கு உங்களுக்கு திருப்பி வரும். மீன்ஸ் சம்பாரிச்சு வருவாங்க. அத தான் இங்க சொல்றாங்க. இத டிஎன்பிஎஸ்சில கேட்டாங்க. கல்விங்கிறது நுகர்வும் முதலீடும். 1951ல கல்வி அறிவு பெற்றவர்கள் 16.1%. இது ஜஸ்ட் பாத்துங்க. புக்ல இருக்கு. அந்த 16லேருந்து தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 80 கிட்ட நம்ம முன்னேறி வந்திருக்கோம். ஓகேவா? திருவள்ளுவர் யாரை கல்லாதவரின் கடை என்கிறார் அப்படின்னா, பல நூல்களை கற்றும் ஒரு பொது அவையில பேச அஞ்சுபவர வந்து கல்லாதவரின் கடை அப்படிங்கிறார். எதுக்குன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒண்ணுமே படிக்கல. அவர கூப்ட்டு, இந்த சொல்லுப்பா, இந்த ஆப்பரேஷன் சிந்தூர் பத்தி சொல்லுங்க. இது என்னன்னா, அவரு என்ன சொல்ல முடியும் அவரால?
ஏதோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். சிலர் வந்து படிச்சிருப்பாங்க, எல்லாமே தெரியும், ஆனா ஒரு பொது அவையில வந்து பேச முடியாது. அவங்களதான் வந்து கல்லாதவரின் கடை அப்படின்னு சொல்றாரு. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த வேலை வாய்ப்பற்ற இளைஞர்கள் இருக்குல்ல, அவங்களுக்கான சில திட்டங்கள், அன்எம்ப்ளாய்மெண்ட் அந்த இதுல ஆல்ரெடி நம்ம ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம் பார்க்கும்போது இதெல்லாம் சொல்லிட்டோம். ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் 1979, அந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980 பார்த்துக்கணும். ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983, ஸ்டெப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1987 இது கேட்டிருக்காங்க. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1989, ஏன்னா அது நேருவோட நூற்றாண்டு விழா. நேரு வந்து 1889 பிறந்திருப்பாரு, அதனால அந்த திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து மது மற்றும் போதைப் பொருட்கள். புகையிலை ஒழிப்பு தினம் மே 31 10th புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த போதைப் பொருள் விழிப்புணர்வு தினம் ஜூன் 26. இப்படி வந்து இதெல்லாம் வந்து புக்ல கொடுத்துருக்காங்க. காந்தியடிகள் வந்து இந்த மது விலக்கை வந்து வலியுறுத்தினார். முழுமையான மது விலக்க இது பண்ணியிருப்பார். ஓகே. அதனாலதான் வந்து ராஜாஜி கூட 1937 ஆட்சிக்கு வந்த உடனே மது விலக்கை அமல்படுத்துவாரு எங்க தமிழ்நாட்டுல. ஓகே. மதுவிலக்கை அமல்படுத்தும் போது அரசுக்கு வருமானம் குறையுதுன்னு தான் அவர் விற்பனை வரியை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. தமிழகத்தில் விற்பனை வரியை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்பாங்க, ராஜாஜி. ராஜாஜி ஏன் விற்பனை வரியை கொண்டு வரனா, மதுவிலக்கு கொண்டு வந்துருவாரு. மதுவிலக்குனா இந்த கள்ளுக்கடை, சாராயம் இதெல்லாம் வந்து பேன் பண்ணி இது பண்ணுவாரு. அதனால அரசுக்கு வந்த வருமானம் நின்றும். அதனால விற்பனை வரியை கொண்டு வருவாரு. காந்தி அதான் சொல்லுவாரு, இந்தியா குடிகாரர்களின் நாடாக இருப்பதை விட ஏழைகளின் நாடாக இருப்பதே மேல் அப்படின்னு சொல்லுவாரு. மது நமக்கு எந்த விதத்திலும் துணை செய்வதில்ல, மாறாக நோயை தருகிறதுன்னு சொல்லுவார். அதனாலதான் காந்தியடிகள் பிறந்த குஜராத்ல இன்னைக்கு வரைக்கும் மது விலக்கு இருக்கு. அங்க வந்து மது வந்து விற்பனை கிடையாது. ஓகேவா. இன்னும் போதைப் பொருள் இது சம்பந்தமா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இது வந்து அப்பப்ப மாராத்தான்லாம் வைப்பாங்க போதை விழிப்புணர்வுக்காக. ஏன்னா குற்றங்கள் அதிகரிக்க இதுவும் ஒரு காரணமா இருக்கு. ஓகே. இந்த இன்சோம்னியா, அந்த மது தெரியும்ல, ஆல்கஹாலிசம் அப்படிம்பாங்க. கல்லீரல் பாதிக்கப்பட்டு நிறைய மக்கள் ஊரக பகுதியில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொடர் குடிகாரங்களா இருப்பாங்க. சோசியல் ட்ரிங்க் அப்படிங்கிறது வேற. எப்பயாவது பார்ட்டியில் குடிக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி காலையிலேயே குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. காலையில மத்தியானம் நைட்டு ஒரு கட்டத்தில் வந்து அதுக்கு அடிமை ஆயிட்டு பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் போய் கேட்கறது, அந்த மாதிரி ஒரு கொண்டு போய் விட்டுரும் மது. கல்லீரல் பாதிக்கப்பட்டு தான் மது குடிக்கும்போது முதலில் பாதிக்கப்படும் உறுப்பு எது அப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, சயின்ஸ்ல வரும். அப்ப நீங்க டக்குன்னு கல்லீரல்னு போடக்கூடாது, சிறுமூளை. இப்போ தள்ளாடி நடக்கிறதுக்கு என்ன காரணம், மது குடிச்சவங்க அவங்க அந்த பேலன்ஸ் வந்து சிறுமூளை இது பண்ணிடும். தொடர்ந்து மது அருந்தும்போது தான் கல்லீரல் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து இறப்பு ஏற்படும். ஓகேவா. இதெல்லாம் வந்து இது சம்பந்தமானது பார்த்துங்க. குழந்தை தொழிலாளர். ஓகே. குழந்தை தொழிலாளர் அப்படின்னா என்ன பிரச்சனைனா, சின்ன சின்ன வயசு குழந்தைங்களா அவங்க செய்யக்கூடிய சில சின்ன வேலைகளுக்கு ஈடுபடுத்தலாம். ஆனா இது வந்து பெரிய அளவு அவங்க அந்த குழந்தைகள் வந்து எதிர்காலத்துல பெரிய குற்றவாளிகளாகவோ இதா மாற அளவு பண்ணிவிடுவாங்க. ஓகேவா. வறுமை காரணமா ஒரு பையன் இப்போ வேலைக்கு போறாங்க, ஸ்கூல் லீவ்ல ஏதோ சின்ன சின்ன வேலையை செய்யறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஆபத்தான தொழிலில் ஈடுபடுத்துறது, இல்லைன்னா முழு நேர தொழிலாளர்கள் போட்டு அடிக்கிறது, குழந்தை தொழிலாளர்களை துன்புறுத்துவது, அப்புறம் சூடு போடுவது, இப்படிலாம் நிறைய பண்றாங்க. ஒன்றும் இல்லை, வெளிநாடுகள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தை இதில் வந்து குழந்தை தொழிலாளர் வேலைக்கு போக முடியாது, போகிறவங்களை வந்து கொடுமைப்படுத்துவாங்க. இப்போ இந்தியாவிலலாம் விருப்பப்பட்டு தான் வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போனால் பணம் கிடைக்கணும், பெற்றோர்கள் தான் அனுப்புவாங்க. ஆனால் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்லலாம் வந்து அந்த சுரங்கம், அந்த நிலக்கரி அது இதெல்லாம் பண்ணுறதுக்கு எலி வலை மாதிரி போட்டு அதுக்குள்ளே குழந்தைங்களை அனுப்புவாங்க. உள்ளே போயிட்டு அவங்க வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா அந்த சின்ன பொந்துக்குள்ள பெரியவங்கலாம் போக முடியாது. இப்படி வந்து ஆபத்தான தொழிலெலாம் குழந்தைகளை ஈடுபடுத்துவாங்க. ஓகே. அதுதான் குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிறது. ஐக்கிய நாடுகள் அவை என்ன சொல்லுன்னா, 18 வயதுக்கு உட்பட்ட எல்லாருமே குழந்தைகள் அப்படிங்குது. ஓகேவா. ஐக்கிய நாடுகள் அவை போக்சோ சட்டமும் அதான் சொல்லுது. 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து குழந்தைகள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஓகேவா. அவங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க குழந்தைகள் தான். இப்போ நீங்க இதெல்லாம் நியூஸ்லாம் பார்ப்பீங்க, புரியும், எல்லாரும் மேஜர் தான், யாரும் மைனர் கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இப்போ அது எப்படின்னா, இப்போ ஒரு போக்சோ சட்டம், ஒரு பையன் 17 வயசு ஒரு பையன், 21 வயசு ஒரு பொண்ணு, ஸ்கூல் டீச்சர் யார் வேணாலும் இருக்கலாம். இப்போ அவங்க வந்து
இந்த பையன் தான் அழைச்சிட்டு ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. கேஸ் வந்து மேரேஜ் அழைச்சிட்டு போய் என்ன பண்ணாலும் கேஸ் யார் மேல போடுவாங்கன்னா அந்த மேஜரா இருக்கவங்க மேலதான் கேஸ் போடுவாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த பையன் அழைச்சிட்டு போனாலும் சட்டத்தின் முன்னாடி அவன் வந்து குழந்தை. குழந்தைய வந்து நீங்க தான் வந்து அழைச்சிட்டு போனீங்க, நீங்க தான் அழைச்சிட்டு போய் மேரேஜ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சட்டம் போயிடும். அதனால இதே தான் இப்போ போலீஸ் எக்ஸாம்ல கூட போன வருஷம் கேட்டாங்களே, போக்சோ அப்படின்னா இது என்ன, 18 வயதுக்கு உட்பட்ட ஆண் பெண் அவங்க வந்து குழந்தைகள் தான் போக்சோ சட்டத்துல. ஓகேவா? 2012 படி ஆர்டிகிள் 24 படி 14 வயதுக்கு உட்பட்ட அனைவரும் குழந்தைகள் அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால இப்போ 15 வயசு 16 வயசு குழந்தைங்கலாம் சில வேலைகள் செய்யலாம். கடைகள் எல்லாம் சுத்தமா செய்யக்கூடாதுன்னு கிடையாது. சில வேலைகள் மட்டும்தான். அபாயகரமான தொழிற்சாலை வேலையெல்லாம் செய்யக்கூடாது. ஓகேவா? அது பத்தி சொல்லியிருப்பாங்க. உடல் மற்றும் மனநலம் பாதிக்கும் வகையில் குறைந்த ஊதியத்திற்கு நீண்ட நேரம் வேலை செய்யும் 14 வயதுக்கு உட்பட்ட அனைவரும் குழந்தைகள் அப்படிம்பாங்க. ஓகேவா? பாருங்க. உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறது ஜூன் 12. ஓகே, இதை பார்த்துங்க. கைலாஷ் சத்யார்த்தி கூட சொல்லியிருப்பாரு. உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. ஏன்னா கைலாஷ் சத்யார்த்தி வந்து இந்தியாவில் ரொம்ப அதிகம் குழந்தை தொழிலாளர் முறை. 86,000 குழந்தைகளை மீட்டு எடுத்திருக்காரு. ஓகே, ரோட்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல அங்க இங்கன்னு குழந்தைங்கள் வந்து கடத்தியோ இல்ல வீட்டுல இருந்து போனவங்கள காப்பாத்திருக்காரு. அதனாலதான் அவருக்கு 2014 நோபல் பரிசு கொடுத்திருப்பாங்க கைலாஷ் சத்யார்த்திக்கு. அப்படி ஒரு பிரச்சனை வந்து நிறைய இந்தியாவில் நடக்குது. குழந்தை தொழிலாளர் தடுப்பு மற்றும் முறைப்படுத்துதல் தடுப்பு சட்டம் 1986, அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், இந்த சட்டம்லாம் ஒரே வருஷம்தான். குழந்தை உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் 2007. எப்படின்னா அந்த மனித உரிமைகள் ஆணையம், தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993. அடுத்து மகளிர் ஆணையம். இப்படி இருக்கும்போது குழந்தை உரிமைகளுக்காக ஆணையம் வந்து 2007 கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா தேசிய குழந்தை தொழிலாளர் கொள்கை 1987 வந்து எப்படி வேணாலும் கேட்பாங்க, எதை வேணாலும் கேட்பாங்க. 1979 சர்வதேச குழந்தைகள் ஆண்டு, மகிழ்ச்சியான குழந்தை தேசத்தின் பெருமை. அப்போ வந்து ஸ்லோகனா வச்சாங்க. 1979. 1978 வந்து பெண்கள் ஆண்டு. 1978 வந்து பெண்கள் ஆண்டு. 1979 வந்து சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. ஓகே, ஒரு குழந்தை மகிழ்ச்சியா இருக்கிறது தான் அந்த நாட்டுக்கு வந்து பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்படி வந்து குழந்தை தொழிலாளர் பத்தி நிறைய சொல்றாங்க. சட்டங்களும் நிறைய இயற்றப்பட்டு இருக்கு. கடைகள்ல அங்கங்க வேலை செஞ்சா பயங்கர தண்டனை அவங்களுக்கு தான். கைலாஷ் சத்யார்த்தி வந்து இந்த பச்பன் பச்சாவோ ஆந்தோலன், இந்த இயக்கம் தான் குழந்தைகளை பாதுகாப்பும் இயக்கத்தின் மூலம் 86,000 குழந்தைகளை வந்து அவர் மீட்டெடுத்திருக்காரு. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது அப்படின்னு கைலாஷ் சத்யார்த்தி வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இளம் குற்றவாளிகள் நீதி சட்டம் 1986, ஜூனியல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட்பாங்க. இந்த சட்டம் வந்து ஒரு விதத்துல நன்மையா இருந்தாலும் சில பல தீமைகளுக்கும் காரணமா இருக்கு. இது என்ன சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க எந்த தப்பு பண்ணாலும், ஈவன் மர்டர் பண்ணிடுறோம் இதெல்லாம் பண்ணாலே அவங்களுக்கு வந்து சிறார் சீர்திருத்த பள்ளியில சேர்த்துருவாங்க. ஜெயில் கிடையாது. இதை வந்து என்ன பண்றாங்கன்னா சமூக விரோதிகள் ஒரு ஒரு வெப்பனா எடுத்துக்கிட்டு இந்த கூலிப்படை இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 18 வயதுக்கு கீழே உள்ளவங்கள வச்சுக்கிட்டு கோர்ட்ல சரண்டர் ஆகும்போது அவங்கள போய் சரண்டர் ஆக வச்சிடுறாங்க. அப்ப அவங்களுக்கு கோர்ட்டு தண்டனை கொடுக்க முடியாம இந்த சிறார் சீர்திருத்த பள்ளி அனுப்புவாங்க. அங்கிருந்து தப்பிச்சு ஓடியாந்துருவாங்க. திரும்ப இதே செய்வாங்க. இப்படி வந்து ஒரு மோசமான ஒரு இதை வந்து செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. குழந்தைகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி பெரிய பெரிய கூலிப்படை கொலையெல்லாம் பண்றாங்க. அது இந்தியாவில் வந்து ஒரு மோசமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த சட்டத்தின்படி அவங்கள தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தொழிற்சாலை சட்டம் 1948, நம்ம இது நான் அடிக்கடி இது பார்த்தோம். இதுலயும் குழந்தைகள் வந்து வேலைக்கு அமர்த்தக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயத்த. தொழில் தகராறுகள் சட்டம் 1947, அதையும் பார்த்துங்க. தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951, இந்த தேயிலை தோட்டத்துல வேலை செய்வாங்களா அவங்க பாதுகாப்புக்காக. சுரங்கங்கள் சட்டம் 1952. இப்படி வந்து சட்டங்கள் மூலமாக இந்த குழந்தை தொழிலாளர் முறையை வந்து ஒழிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்திருக்காங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா பென்சில் அப்படின்னு ஒரு போர்ட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, பென்சில் என்ற தளம் வந்து எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னே ஒரு டிஎன்பிசில கேட்டாங்க. குழந்தை தொழிலாளர்களுக்கு தொடர்பான அந்த தகவலை வந்து கொடுக்கறதுக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்து ட்ரக் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆப் செயலி இருக்கு, செயல்படுத்திருக்காங்க. அதுல உங்க ஏரியாவில் எங்கேயாவது போதைப் பொருள் விற்பனை செய்வது தொடர்பாக ஏதாவது தகவல் தெரிஞ்சா நீங்க அதுல வந்து தகவல் கொடுக்கலாம். அது என்ன பண்ணா உங்க தகவல்கள் வந்து ரகசியமாக வைக்கப்படும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
அடுத்து பாருங்க, எழுத்தறிவின்மை. இதுல ஒரு இது பார்த்துட்டோம் நம்ம. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகே. உடல் நலம், சுகாதாரம். இன்னும் இதுல ரிமைனிங் இப்ப எவ்வளவு நடத்தணும்னா அதுக்கு மேல இன்னும் நிறைய இருக்கு. சமூக பொருளாதார பிரச்சனைகள். கிளாஸ் வந்து இதோட முடிச்சிருவோம். அடுத்த கிளாஸ்ல ரிமைனிங் எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணி தரேன். ஓகேவா? 6th இருந்து 12th வரைக்கும் நியூ புக், ஓல்டு புக்னு எந்த வித்தியாசமும் இல்லாம நம்ம நடத்துறதுனால நீங்க எந்த கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சொல்றதை மட்டும் எழுதிக்கிட்டா போதும். ஏன்னா நிறைய டீட்டெயில்ஸ் சொல்றதுனால சொல்றது மட்டும் கிளாஸ்ல ரைட் டவுன் பண்ணீங்க. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு தடவை கேட்டு எழுதிங்க. ஓகேவா? அதனால நோட்ஸுங்கிறது ரொம்ப சிம்பிள். ஏன்னா ஃபுல்லாவே நான் சொன்னதுதான் உங்களுக்கு தெரியல கதை. பாயிண்ட்டுங்கிறது முக்கியமான பாயிண்ட், சட்டம் அதை மட்டும் எழுதிங்க. மற்றபடி விஷயத்தை மட்டும் உள்வாங்கிக்கிங்க. அப்படி ஒரு லெசன் தான் அந்த லெசன். அடுத்து உடல் நலம், சுகாதாரம். இதுலேருந்து நிறைய கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே. மோரார்லெஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்து எல்லாத்தையும் டச் பண்ணும். சயின்ஸு, பயாலஜி, ஜாகிரஃபி எல்லாத்தையும். முக்கியமான பாயிண்டை வந்து கவர் பண்ணிங்க. எக்ஸாம் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. படிக்கிற வேகத்தை வந்து ஸ்பீடாக அதிகப்படுத்திடுங்க. ஓகேவா? அப்படியே டைம் போகிறதே தெரியாது. டக்குன்னு வந்து எக்ஸாம் வந்துடும். அப்போ நீங்கள் வருத்தப்படக்கூடாது. இதெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இல்லையா, படித்தது மாதிரி இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதனால் கிளாஸ் இல்லாமே நீங்கள் எக்ஸ்ட்ரா நிறைய படிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். CenterMap. You dare to dream, we care to accomplish.